மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க விஜயராகவன் ஐயா அவர்களையும், துணைத் தலைவர் முனைவர் கு ஜெயஜோதி அம்மா அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் அமர்வின் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச திவ்ய பாரதி அம்மா அவர்களையும், நன்றி நவிழ வருகை புரிந்துள்ள தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு வே சிவா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாநிலத்தின் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இணையத்தில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். பிற துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் என அத்துணை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் பற்றிய தகவல்கள் சில உங்களுக்காக. கவிஞர் ஜே மஞ்சுளா தேவி அவர்கள் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர். உடுமலை ஒன்றிய பள்ளியின் தலைமை ஆசிரியராக விளங்கி வருகிறார். அம்மையார் அவர்களின் இலக்கிய பணிகள் எண்ணற்றவை. பாப்பாவின் நட்சத்திரம், சுற்றிலும் மனிதர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நிலா தெரியாத அடர் வானம், இனி ஒருபோதும் கடவுளுடன் பேச மாட்டோம், உழத்தி, ரயில் கோமாளிகள், ஆண்களின் கனிவான கவனத்திற்கு, மழையாலும் வெயிலாலும் ஆனவர்கள் என பல கவிதை நூல்கள், மேலும் பல கட்டுரைகள், ஆய்வு நூல்கள், வாழ்க்கை வரலாறு என பல நூல்களை எழுதியுள்ளார். சாகித்ய அகாடமியின் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் கோவை ஞானி பற்றிய நூலை எழுதியுள்ளார். கவிஞர் சிற்பி அறக்கட்டளையின் இலக்கிய விருது உள்ளிட்ட விருதுகளை தனது கவிதைகளுக்காக பெற்றுள்ளார். இத்தகைய பெருந்தகையாளரிடம் இந்த அவையை ஒப்படைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சாதாரணமான நன்றியை தெரிவித்தால் போதுமானது. ஆனால் இந்த சோனா கலை கல்லூரிக்கு, கலை அறிவியல் கல்லூரிக்கு நான் தனிப்பட்ட முறையில் கடமைப்பட்டுள்ளேன் நன்றி கூறுவதற்கு. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை திவ்யா அவர்கள் அழைத்த போது நான் எந்த பணியில் இருந்தேன் என்றால், எனது ஆசான், என்னுடைய முனைவர் பட்ட நெறியாளர், வழிகாட்டி கவிஞர் சிற்பி அவர்களின் 90வது பிறந்த நாளுக்காக நாங்கள் அவருடைய மாணவர்கள் அவருடைய 90 கவிதைகளை, 25க்கு மேற்பட்ட கவிதை தொகுப்புகள், 300க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அவர்களுடைய கவிதை தொகுப்பில் இருந்து 90 கவிதைகளை தேர்ந்தெடுக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் முனைவர் திவ்யா அவர்கள் மிக சிறப்பாக நெறியைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை அழைத்தார். அப்பொழுது நான் கையில் இருந்த நூல் கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதியை வைத்திருந்தேன். அப்பொழுது அவர் சொல்லும்போது மிக புகழ்பெற்ற ஒரு நூலை முன்வைத்து நீங்கள் திறனாய்வு பார்வையை தரலாம் என்று சொன்னார்கள். எனக்கு அந்த கையில் அந்த நூல் இருந்தது. எனக்கு என்ன ஒரு வாய்ப்பாக இருந்தது என்றால், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஆசான் திரு சிற்பி ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல இந்த நிகழ்ச்சி வழியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே நான் சிறப்பான நன்றியை இந்த சேலம் சோனா கலை அறிவியல் கல்லூரிக்கு, அதனுடைய நிர்வாகிகளுக்கும், இதனுடைய முதல்வர் முனைவர் காதர் நவாஸ் ஐயா அவர்களுக்கும், துறை தலைவர் க விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அத்துணை பேருடைய சார்பிலும் போன ஜூலை 29ஆம் தேதி 90வது பிறந்த நாளை கொண்டாடும் என்னுடைய கவிஞர், என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி கவிஞர் சிற்பி ஐயாவிற்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அடுத்ததாக, நாம் இந்த நூலை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், இன்று காலையில் பட்டிமன்றத்தில் பார்த்தது போல, பரிதாபத்திற்குரியவர்கள் கணவனா மனைவியா என்று சொல்வது போல, இலக்கிய உலகத்தில் பரிதாபத்திற்குரிய இலக்கிய வடிவம் என்று தற்போதைய காலகட்டத்தில் நம்பப்பட்டு கொண்டிருப்பது கவிதை. எனக்கு தெரிந்த ஒரு பதிப்பாசிரியர், நல்ல தோழி அவர்,
அவர் சொல்லுகிறார், மஞ்சுளா, 100 கவிதை புத்தகங்கள் வெளியிட்டு அதை நாங்க வெளியிடுறோம், அது வித்து தீர்ந்தா அவர்களுடைய மிகச்சிறந்த விற்பனையாளர் என்று சொல்றார் அவங்க கவிதையை. புனைகதைகள் மிக உச்சத்தில் இருக்கிறது விற்பனையில். புனைகதைகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிறுகதையாகட்டும் நாவலாகட்டும் மிக உச்ச விற்பனையில் இருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் கவிதை நூல்கள் என்பது ஒரு பரிதாபத்திற்குரியதாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு, அப்படி சொல்லாதீர்கள், ஏனென்றால் நல்ல கவிதைகள் எழுத தெரியவில்லை, நல்ல கவிதை நூல்கள் வரவில்லை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், கவிதை விற்பாததுக்கு அதுதான் காரணமாக இருக்க முடியும் என்று சொன்னேன். அப்படி பார்த்தால் நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்கள் 25க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருந்தாலும் இந்த ஒரு கிராமத்து நதி அவருடைய செல்லமான படைப்பு என்று சொல்லுவார். இந்த ஒரு கிராமத்து நதிதான் ஐயா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைக்க காரணமான தொகுப்பு இது. அவர் 2 முறை சாகித்ய அகாடமி பெற்றிருக்கிறார். 2000 மொழிபெயர்ப்புக்காக லலிதா அம்பிகா அந்தர்ஜனம் எழுதிய, மலையாளத்தில் எழுதிய அக்னிசாட்சி என்ற ஒரு 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 புதிய வீறு கொண்டு வந்த ஒரு நாவல் என்று சொல்லலாம். ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு மின்னல் போல ஒரு எழுத்து வந்தது என்றால் அது லலிதாம்பிகா எழுதிய நூல் தான். அதை அந்த ஒரு இனத்திலிருந்து ஒரு பெண் புதிதாக தோன்றுகிறார், அவர் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணினார். அதை ஐயா அவர்கள் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார். அந்த மொழிபெயர்ப்புக்காக முதலில் அவருக்கு சாகித்ய அகாடமி 2000 கிடைத்தது. அடுத்ததாக 2002 படைப்புக்காக ஒரு படைப்பாளியாக மொழிபெயர்ப்பாளராக ஒரு சாகித்ய அகாடமி விருதும், அடுத்து 2 ஆண்டுகளிலேயே அவர் தன்னுடைய சொந்த படைப்பிற்காக இந்த ஒரு கிராமத்து நதிக்காக அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருந்தார். அதுவரை பயில்வான் குஞ்சுகளாக கவனிக்கப்பட்டு கொண்டிருந்தது நாவல்கள் தான். நாவல்களும் சிறுகதைகளுமே சாகித்ய அகாடமிக்கு ஒழுச்சி கொண்டிருந்தது. 2 நூல்களுக்குத்தான் அதுவரை சாகித்ய அகாடமி தந்திருந்தார்கள். கண்ணதாசனுக்கு கூட அவர் எழுதிய கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருது தரப்படவில்லை, நாடகத்திற்காகத்தான் தந்தார்கள் என்பது எவ்வளவு ஒரு நிலை, ஒரு பரிதாபத்திற்குரிய நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கவிஞர் சிற்பி அவர்கள் சாகித்ய அகாடமிக்குள் பொறுப்பிற்குள் வந்ததும் ஒரு புதிய ஒளி போல, ஒரு புதிய வீச்சு போல தொடர்ந்து கவிதைகளை கவனிக்கப்பட்டு வந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐயா அவர்கள் 2 முறை சாகித்ய அகாடமியின் தலைவராக செயல்பட்டு மிக பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கினார். அது வரலாற்று பதிக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருந்தது என்றால் அது மிகையல்ல. நான் அடித்து சொல்கிறேன், இந்த தமிழ் இலக்கிய சூழலில் முழு ஆளுமையாக, அதாவது அனைத்து விதத்திலுமே ஒரு ஃபுல்ஃபில் என்று சொல்கிறார்களே, அப்படி முழு ஆளுமை திறன் மிக்கவராக கவிஞர் சிற்பி ஐயா தான் இருப்பார். நீங்கள் ஒரு கவிதைகள் மிகச்சிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்கள் கவிஞர்களாக இருப்பார்கள், கவிஞர்களாக வாழக்கூட மாட்டார்கள். ஆனால் ஐயா அவர்கள் ஒரு கவிஞராக உச்சத்தை தொட்டவர். தாமரை திரு என்று சொல்லப்படும் பத்மஸ்ரீ விருதை அண்மையில் பெற்றார் என்றால் அது கவிதைக்காகத்தான், அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையின் உயர்வுக்காகத்தான். அவருடைய செயல்பாடுகள் நம்மளால் நினைத்து பார்க்க முடியாதவை. அடுத்த தலைமுறையிலெல்லாம் இப்படி அவரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனசு, ஒரு ஆசிரியராக எனக்குள் அது இருந்து கொண்டே இருக்கும். இவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர், தன்னுடைய வாழ்நாள் பூராவுமே ஒரு செய்தியாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு மனிதராக திகழ்ந்திருக்கிறாரே. படைப்பு வேறு வாழ்வு வேறு என்றாக இருக்கும் எத்தனையோ கவிஞர்களை போல அல்ல கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள். சிற்பி பாலசுப்ரமணியம் என்று சொல்லப்பட்டால் கல்வி உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். கல்வி உலகத்தில் ஆய்வு கட்டுரை வாயிலாக மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக ஒரு உன்னதமான ஒரு இடத்தை, ஆய்வு நூல்கள் ஏராளமாக அவர் செய்திருக்கிறார். அவரிடம் பயின்ற முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் நான் உட்பட 15 பேருக்கு முனைவர் பட்ட நெறிகாட்டி அவர் வழிகாட்டி இருக்கிறார். வழிகாட்டியாக மிகச்சிறந்த வழிகாட்டுபவர் அவர். வாழ்வியல் வழிகாட்டி என்றுதான் ஒவ்வொரு மாணவரையும் உணர வைப்பார். 6 எம்ஃபில் ஆய்வு நிறைஞர் என்று சொல்கிறோமே, எம்ஃபில் பட்ட ஆய்வாளர்கள் 6 பேரையும், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் 15 பேரையும் உருவாக்கி இருக்கிறார். 300க்கு மேற்பட்ட நூல்கள் இந்த ஒற்றை மனிதரின் கையில் இருந்து வந்திருக்கிறது என்றால் நாம் நம்புவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். அவர் அது மட்டும் இல்ல, இப்ப இவர் மொழிபெயர்ப்பாளர், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இப்பொழுது சமீபத்தில் தன்னுடைய 88வது வயதில், நினைத்து பாருங்கள், 88வது வயதில் மலையாளத்தில் அதிக விற்பனையாக கூடியவர் என்று சொல்லப்படும் கே.ஆர். மீராவின் மறந்தேன் அந்த மரத்தையும் மறந்தேன் என்ற ஒரு தீப்பொறி வெடிக்கக்கூடிய ஒரு சிறு நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார்.
அது பொள்ளாச்சி எதிர் வெளியீடாக வந்திருக்கிறது. அந்த நாவலை படித்தால் ஒரு நிமிடம் அப்படி வச்சுட்டு கண்ணை மூடி நிற்கணும். அவ்வளவு சிறந்த மொழிபெயர்ப்பு. ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக, ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளராக, மிகச்சிறந்த கல்வியாளராக, மிகச்சிறந்த கவிஞராக, எல்லாவற்றிற்கும் மேலாக மிகச்சிறந்த மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மிடையே. அவருடைய பிறந்த தேதி 29/7/1936. இவருடைய தொலைபேசி எண்ணை அனைவரும் ஒரு முறை கேள்விப்பட்ட அத்தனை பேரும் மறக்கவே முடியாது. 94/4/30 அவருடைய பிறந்த தேதி 29/7/36. நினைத்து பாருங்கள், ஒரு 4 தலைமுறைக்குரிய சொந்தக்காரர் இவர். இப்படி ஒரு கவிஞர், இப்படி ஒரு ஆளுமை, அவர் எழுதிய மிகச்சிறந்த உச்சப்படைப்பு என்று சொல்ல வேண்டுமானால் ஒரு கிராமத்து நதி. அந்த ஒரு கிராமத்து நதியை பற்றி இன்று திறனாய்வு பார்வையிலே உங்கள் முன் இந்த கற்றறிந்த சபையிலே வைப்பதற்கு நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு வாய்ப்பு தந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் நான் மனதார நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் சூழலிலே புதுக்கவிதை நவ கவிதையாக தோன்றியது பாரதியிடம் இருந்துதான். அவருக்கு பின் வந்த பாவேந்தரிடம் மரபார்ந்த ஒரு தொன்மை ஓங்கி இருந்தது. ஒரு மிகச்சிறந்த திறனாய்வாக சொல்லுவார்கள், அவர் கடவுள் என்ற இடத்தில் தமிழை வைத்தார் என்று சொல்லுவார்கள். அது மிகச்சிறந்த நம் காலகட்டத்தில ஒரு திராவிடம் என்ற உணர்வை முதலில் கிளம்பியது பாவேந்தரிடம் இருந்துதான் என்று சொல்லுவார்கள். அவர் பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் கூட அவரிடம் திராவிடம் ஓங்கி இருந்தது. ஆனால் நவ கவிதை என்று சொல்லக்கூடிய நவீனத்துவம் வந்து பாரதியிடம் இருந்துதான் முதலில் தீப்பொறி போல அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அம்பொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட திட்டோம் என்று சொல்லுகிறாரு. அப்படி ஒரு தீப்பொறி போல நவ சிந்தனைகள் தோன்றியது நமக்கு இந்த நூற்றாண்டிலே பாரதியிடம் இருந்துதான். கவிஞர் சிற்பி அவர்கள் பாரதி என்ற பெயரை கேட்டதுமே அப்படியே உருகி விடுவார். நான் நேரிலே 35 வருடங்களாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். மிகச்சிறந்த பாரதியன் என்றுதான் நம் சிற்பி அவர்களை சொல்ல முடியும். பாரதிக்கு பிறகு பாவேந்தரிடம் தொன்மை தன்மை ஓங்குகிறது. அதற்கு பின் வந்த பாவேந்தர் வரிசை என்று சொல்கிறோமே, காலகட்டத்தில் இலக்கிய காலகட்டத்தில் திறனாய்வு நோக்கிலே பார்த்தால் அதற்கு வந்தவர்கள் சுரதா உட்பட அத்தனை பேரிடம் மரபார்ந்த தன்மைதான் ஓங்கி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பாரதியிடம் இருந்த நவ கவிதை கூட அந்த நவ உத்திகள், நவீன உத்திகள், நவீனத்தன்மை கொஞ்சம் தமிழ்நாட்டு அளவிலே அப்படிதான் இறங்கிருச்சு. ஆனா அது ஒரு வகையில் திராவிடத்தை உருவாக்கினார்கள் என்று அது சொல்லலாமே ஒழிய, நவீனத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய மரபார்ந்த தன்மைகள் தான் அவர்களிடம் ஓங்கி இருந்தது என்று நம் திறனாய்வாளர்கள் சொல்லுவார்கள். நினைத்து பாருங்கள், பாரதியிடம் இருந்து தோன்றிய அந்த நவ கவிதையை அடுத்ததாக மரபு கவிதையை தாண்டி கொண்டு வந்தவர்கள் வானம்பாடி என்றுதான் சொல்ல வேண்டும். பாவேந்தருடைய வரிசைக்கு பின்பு ஒரு புது கவிதையில் ஒரு சின்ன ஒரு தேக்கம் தடுமாற்றம் போல வந்த போது உடனடியாக அவர்கள் என்ன பண்ணினார்கள், 2ஆக பிரித்தார்கள். கசடதவர எழுத்து என்ற குழுவினர் தனியாக ஒரு இதாக போயிட்டாங்க. அடுத்ததாக வானம்பாடிகள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 70 காலகட்டங்களிலே இந்தியா முழுவதுமே சிகப்பு சிந்தனை, நக்சல் சிந்தனை என்று சொல்லுகிறோமே, மேல்தட்டு வர்க்கத்தினர்களுக்கெல்லாம் ஆகாத நிறம் சிவப்பு என்று சொல்வார்களே. என்னுடைய ஆய்வு வானம்பாடி பற்றியதுதான். என்னுடைய எம்ஃபில் ஆய்வும் சரி, PhD ஆய்வும் சரி, நான் வானம்பாடி கவித்துவத்தையும் வானம்பாடியினுடைய வரலாற்று பார்வையையும் தான், கவிஞர் சிற்பியைத்தான் நான் வழிகாட்டியாக கொண்டு அதை செய்து முடித்தேன். அப்போது அத்தனை வானம்பாடி கவிஞர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். ஏராளமான தகவல்களை திரட்டினேன். எனவே அந்த வானம்பாடிகள் தான் இந்த கவிதைகளை வந்து, அதாவது மரபிலிருந்து புதுமையாக வரும்போது அதில் முதலில் துவங்கியவர்கள் அவர்கள்தான். அவர்கள் மீது எத்தனையோ விமர்சனங்கள் வைக்கலாம். அவர்கள் புது கவிதையை மலினப்படுத்தி விட்டார்கள், புது கவிதையை பரவலாக்கினார்கள், ஜனநாயகப்படுத்தினார்கள் என்று எவ்வளவோ சொன்னாலும் கூட அவர்கள் புது கவிதையை பரவலாக்கினார்கள். பொதுமக்களிடம் நேற்று கைக்கு சொன்ன கன்னிராஜா சொன்னாரே, கன்னிக்கோவில் ராஜா, அந்த கவிதைகள் எல்லாம் சாதாரண மக்களிடம் கையிலே சென்று சேர காரணம் வானம்பாடிகள் தான். நீங்கள் வானம்பாடிகளை தவிர்த்து இவ்வளவு பரவலாக்கி இருக்கவே முடியாது. அவர்கள் உரத்த குரலில் பேசினார்கள் என்று எவ்வளவு சொன்னாலும் வானம்பாடிகளின் இந்த அசைக்க முடியாத சாதனை. நீங்கள் 80களிலே நீங்கள் எவ்வளவு பெரிய கவிஞரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய கவிஞர், தமிழன்பன் ஆகட்டும், மேதாவாகட்டும், தமிழ்நாடன் ஆகட்டும், பாலாவாகட்டும், ஏன் கலாப்ரியா, கல்யாண்ஜி கூட இந்த வானம்பாடிகள் எழுதியிருக்கிறார்கள். நண்பர்களின் நண்பர்கள் என்ற வகையிலே நண்பர் என்ற வகையிலே வானம்பாடியிலே எழுதி இருக்கிறார்கள். அப்படி அவர் வந்து மிக சரியாக ஒரு கட்டத்திலே
புதுக்கவிதை ஏன் அந்த வானம்பாடி 1971 வானம்பாடி தோன்றியது, 1983 நிறைவு பெற்றது. வெறும் 22 இதழ்கள் தான். அந்த 22 இதழ்களிலே ஒரு பெரிய பிரளயமே வெடித்தது தமிழ்நாட்டிலே. விலையில்லாத கவிமடல் என்று சொன்னார்கள். விலையே இல்லாத கவிமடல் என்று சொல்லும் போது அதை நினைத்து பாருங்கள். அதுவரை இல்லை, அது புதுமை. விலையே இல்லாம ஒரு புத்தகம் வர முடியுமா 1971 என்பது அது உறுதியாகப்பட்டது. அதுதான் விலையில்லாத கவிமடல் என்றுதான் அதனுடைய புத்தகத்தின் முகப்பிலே அவர்கள் போட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட விலையில்லாத கவிமடல் என்று வந்த வானம்பாடியிலே மிகச்சிறந்த ஒரு பிரளயம் ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நெம்புகோல் கவிதையை யார் பாட போகிறீர்கள் என்று மேத்தா சிறப்பாக சொல்லுவாரு. அந்த கவிதைகள் எல்லாம் அதுலதான் வந்துச்சு. வாழையடி வாழையாக நாங்கள் வந்த திருக்கூட்டம் என்று வாழை கவிதை சொல்லுவாரு. இப்படி சர்பயாகம் எல்லா கவிதைகளும் அதுலதான் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு கவிஞர் சொல்லுவாரு, மிகச்சிறந்த திறனாய்வு, இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த திறனாய்வு என்றே நான் சொல்லுவேன். என்ன சொல்றாங்க, புதுக்கவிதை மேல் சுற்றி இருந்த புரிநூலை அவள் தெரிந்தவர்கள் வானம்பாடிகள். அப்படிதான். அது வரைக்கும் கசடதபரா எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே இருண்மை, நம்பிக்கையின்மை, விரக்தி, ஒரு நடுத்தர வர்க்கத்தின், மத்தியதர வர்க்கத்தின் அவலநிலை, பசி, அதை மட்டும்தான் எழுதிட்டு இருந்தாங்க. நான் 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 என்று உள்ளுக்குள்ளேயே போய்கிட்டே இருந்தாங்க அது வரைக்கும். ஆனால் அதை நீ என்று மாற்றியவர்கள். நீ, நாங்கள், நாங்கள் தான், நாங்கள், எங்களை விட்டால் யார் செய்வா, உனக்கு பசி அடிக்கிறதா, நாங்கள் என்று அந்த இதவே மாத்திட்டாங்க. டென்ஸ் என்று சொல்கிறோமே, முன்னிலை படற்கையவே மாற்றி காட்டியவர்கள் வானம்பாடிகள். அப்படி வானம்பாடியில் ஏன் அந்த பிளவு வந்தது 83 ஏன் அவர்கள் பிரிந்தார்கள் என்று கேட்டால், கவிதையிலே கலைத்துவம் அதிகமாக சொல்லுவதா, கலைத்துவத்தை அதிகமாக சொல்லுவதா, அல்லது மார்க்சிய பார்வையை அதிகமாக சொல்லுவதா? கலைத்துவத்திற்கு ஊடு செய்வதாக, அதாவது ஊறு செய்கிறது, ஒரு கலைத்துவத்தை குறைவுபடுத்துகிறது மார்க்சிய பார்வை என்று ஒரு குழுவினரும், கோவை ஞானி போன்றவர்கள் மனிதனுக்காகத்தானே கவிதை, அதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி 2 குழுவாக பிரிந்த போது அதை மிகச் சரியாக அதற்குண்டான விடையை தருவதாகத்தான் இந்த ஒரு கிராமத்து நதி இருக்கிறது. ஒரு கிராமத்து நதியில் எவ்வளவு கலைத்துவம் இருக்க வேண்டும், எவ்வளவு மார்க்சியம் இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சரியான கலவை என்றுதான் நாம் ஒரு கிராமத்து நதியை சொல்ல வேண்டும். எனவேதான் கிராமத்து நதி தமிழ் கவிதை உலகிலே மிக சரியான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அத்தனை பேரும், நீங்கள் கவிஞர் அறிவுமதியை எடுத்துக்கொள், பழனி பாரதி எடுத்துக்கொள்ளுங்கள், இவ்வளவு ஏன் 75வது நிறைவு விழா என்று பவள விழாவாக கவிஞர் சிற்பியின் விழாவை கோவையிலே ஒரு பெரிய திருவிழாவை போல அவர்களுடைய மாணவர்களாகிய நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அவர் வந்திருந்தார். அவர் சொல்லும் போது கிராமத்து நதிக்காக இதை அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். பூஜ்ஜியங்களின் சங்கிலியில் உள்ள அறிவியல் பார்வையை சொல்ல வந்தவர் கிராமத்து நதியை அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். அப்படி கிராமத்து நதி என்பது குடியரசுத் தலைவரில் இருந்து இன்றைய மாணவி வரை அத்தனை பேரையும் ஈர்க்கிறது என்றால் அது என்ன காரணம்? அதில் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கிறது. அதுதான் அந்த கவித்துவம். அது என்ன திறனாய்வு என்பதை பற்றித்தான் இந்த அமர்வில் நாம் பார்க்க போறோம். அதாவது ஒரு கவிதை என்பது தலைமுறை தாண்டி அது பேசப்பட்டு வர வேண்டும். அதுதான் ஒரு திறனாய்வு, ஒரு கோட்பாடு, ஒரு நெறி. அப்ப இந்த கிராமத்து நதி வெளியாகி 1988 முதல் பதிப்பு வெளிவந்தது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 27 வருடங்கள் ஆயிடுச்சு. 27 வருடங்களாகவும் ஒரு கவிதை லைம்லைட் என்று சொல்கிறார்களே, அனைவரின் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. ஏராளமான பேர் அதை ஆய்வு செய்து விட்டார்கள், அதை வியந்து சொல்லிவிட்டார்கள். கவிஞர் பழனி பாரதி இதற்கு பெரிய நான் தனிப்பெரும் ரசிகன் என்று சொல்லுவார். இதை வேறு வடிவிலே நான் புகைப்படத்தோடு ஒரு பதிவு, இந்த புத்தகத்தை நான் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு சக கவிஞராலே இவ்வளவு விரும்பப்படுகிறது, ஒரு குடியரசுத் தலைவரால் விரும்பப்படுகிறது. இவ்வளவு ஏன் இவருடைய சிற்பியாவினுடைய ஆசிரியர்கள் ஒரு விழா நடத்தினார். அந்த விழாவிலே எல்லோரும் இந்த கிராமத்து நதியைத்தான் அப்படி வியந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை, என்னுடைய தகப்பனார், அவருக்கு அடுத்ததாக நான் விரும்புகிறேன், என்னுடைய குழந்தைகள் விரும்புகிறார்கள், 4வது தலைமுறையாகவும் இந்த நூலை விரும்புகிறார்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். கோத்தகிரியிலே ராதா சதாசிவம் என்ற பெற்றோரின் பொண்ணு அவ வெறும் 6ஆம் வகுப்பு தான் படிக்கிறார். அந்த மாணவி ஸ்ரீயக்ஷா என்று பெயர். அந்த மாணவி
இந்த ஐயாவனுடைய இந்த கவிதைகளை நிறைய மனப்பாடமாக சொல்லுகிறார். அது யாராவது வந்து சொல்லி கொடுத்து நீ படி என்று சொன்னால் சொல்ல முடியாது. ஒரு குழந்தையை கூட அடுத்த 4வது தலைமுறையாக ஒரு குழந்தையை ஈர்க்கும் வகையில் இந்த நூல் இருக்கிறது என்றால் இந்த நூலுக்குள் ஏதோ ஒரு மாய சக்தி இருக்கத்தானே வேண்டும். அப்படி ஐயாவினுடைய முதல் கவிதை தொகுப்பிற்கு வாங்குவதற்காக அவர் எங்க போறாரு, பாவேந்தரிடம் அப்பொழுது ஒரு பெரிய ஆகர்ஷணமாக திகழ்ந்தவர் அவர் தான், பாவேந்தர் தான். அப்ப பாவேந்தர் கிட்ட அவர் வந்து வாழ்த்து பெறுவதற்காக சிற்பியையா முதல் நூல் நிலவுப்பூ அந்த நூலுக்கு வந்து இப்போ வந்து அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இப்போ நாங்க வந்து உடுமலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அவருடைய வாசகர் ரவி என்று அவர் வந்து மீண்டும் அதே ஓவியத்தை அப்படியே போட்டு நான் போட வேண்டும் அதே நூலை என்று சொல்லி மறுபதிப்பாக அதை செய்திருக்கிறார். இப்படி இந்த மனிதரிடம் என்ன ஈர்ப்பு இருக்கிறது, கவிஞர் சிற்பியிடம் கவித்துவம் இருக்கிறது, நல்ல மனிதத்துவம் இருக்கிறது. அவர்தான் அதனாலதான் எல்லோரும் வந்து அவரை மொய்க்கிறார்கள். 1996 அவருடைய 60வது பிறந்த நாள் மணிவிழா என்று சொல்கிறோமே, அந்த மணிவிழாவின் போது துவக்கப்பட்டதுதான் சிற்பி அறக்கட்டளை. சாகித்ய அகாடமி கூட 2-3 முறை விருது தராமல் நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கவிஞர் சிற்பி அறக்கட்டளையில் வருடந்தோறும் சிறந்த கவிஞர்களுக்கான விருது, இலக்கிய பரிசு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதர் வந்து வெறும் கவிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த கொடையாளராகவும் இருக்கிறாரு. அந்த காலத்துல வந்து புலவர்கள் அரசர்களை தேடி போவார்கள். இவர் புலவராக இருந்தும் சக புலவர்களை போல மதிக்க வேண்டும், அவர்களுக்கு பரிசு தந்து அவர்களை மரியாதை செய்வது. வருடந்தோறும் நாங்கள் எல்லாம் மாணவர்கள் அந்த விழாவுக்கு ஒரு நேர்த்திக்கடன் செலுத்த போவார்களே, அது போல நாங்கள் அத்துணை மாணவர்களும் அந்த விழாவிலே அன்று இருப்போம். அவர் அந்த கவிஞரை பற்றி அவர் ஆற்றுகிற அந்த சொற்பெருக்கி இருக்கிறதே, அதுதான் மிகச்சிறந்த பரிசு என்று நாங்கள் நம்புவோம். அவ்வளவு சிறப்பாக அந்த கவிஞருக்கு ஒரு திறனாய்வு உரை தருவார் ஐயா அவர்கள். அப்ப அந்த கவித்துவம் வந்து இந்த மனிதரிடம் கொட்டி கிடக்கிறது. இந்த கவித்துவத்தினால் தான் வந்து என்னதான் கவிதை கவிஞர் என்று எத்தனை ஆளுமையாக இருந்தாலும் அந்த கவித்துவம் தழும்பி நிறைகிறது. அந்த தழும்பலில் அந்த மனிதத்துவம் கவித்துவத்தால் தான் இந்த கிராமத்து நதி அடுத்தடுத்த தலைமுறை தாண்டியும் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். பாவேந்தர் கேட்கிறார். இவர் வந்து அது சிறுவன், அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவர். அந்த மாணவர் தான் எழுதிய அந்த நோட்டை எடுத்துட்டு இப்படி போறாரு. ஐயா ஒரு சிம்மம் போல அந்த கட்டிலே படுத்திருக்கிறார். அப்ப அவருடைய உதவியாளர் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவர் கூப்பிடுறாரு, யாருப்பா இவருடைய சொல்றாங்க, நான் அண்ணாமலையின் மாணவன் என்று இவர் சொல்லுகிறார். அப்படியானால் நீ எனக்கு பேரன், அண்ணாமலை என்னுடைய மாணவன், மாணவனுடைய மாணவன் என்றால் நீ எனக்கு பேரனாகவில்லையா என்று அப்படியே கவிஞரை அப்படி இழுத்து பிடித்து கொண்டு அந்த உச்சி நெற்றியிலே ஒரு இச்சென ஒரு முத்தம் கொடுக்கிறார். அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், எதிர்பாராத முத்தம் என்று. அது இதில்தான் இந்த ஒரு சின்ன புள்ளியில் தான் இருக்குது. அதாவது வந்து பாரதிதாசனின் தலைப்பு எதிர்பாராத முத்தம், அதை வைத்தே இவர் ஒரு கவிதை எழுதுகிறார் என்றால் அதுதான் கவிஞருடைய மிகச்சிறந்த ஒரு நுட்பம் என்று சொல்ல வேண்டும். அவர் எழுதுறாரு, பாவேந்தர் எழுதுறாரு, வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண் விழிக்க வெற்றி இலக்கியத்தை அன்றளித்த பாரதி போல் பாட்டை திறக்க வந்த பால சுப்பிரமணிய பைந்தமிழ் பாவான புகழ் பெற்று வாழியவே அப்படின்னு பாவேந்தர் மோதிர கையால் கூட்டுப்பட்டது போல இவர் மாணவ பருவத்திலே நம்ம எல்லாம் ஒரு வரலாறாகத்தான் படிக்கிறோம் பாரதிதாசன் பாவேந்தரை பற்றி. ஆனால் கவிஞர் சிற்பி நேர்ல போய் பார்த்து அவர் வாயால எழுதுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ ஏன் எழுது அப்படிங்கிறாரு. கவிஞர் வந்து அதுல ஒரு குறிப்பேடு எடுத்து இந்த பாடலை எழுதுகிறார். அப்படி எழுதும் போது என்ன சொல்றாரு, பாட்டை திறக்க வந்த, என்ன நீ பாட்டை இட்டு வருமா அதை அடி, பாட்டை திறக்க வரல, நீ பாட்டை திறக்க வந்தார். பாட்டை ராஜ பாட்டை என்று சொல்கிறோமே, அந்த பாட்டை இத்து வராதுல்ல, பாட்டை திறக்க வந்ததானே வரும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு இதா சொல்றாரு. அப்ப அவர் நமக்கே இப்ப இதா இருக்குது. உண்மையிலேயே பாட்டை திறக்க வந்தவர் தான். டெல்லிக்கே வந்து அந்த ராஜ பாட்டை இவருக்காக விரித்து அந்த பத்மஸ்ரீ விருது வாங்கும் போது நம்முடைய ஒவ்வொரு தமிழருக்குமே ஒரு கவிஞருக்கு கிடைத்த ஒரு நமக்கே கிடைத்தது போல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதுதான் கவித்துவத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த சமுதாயம் வந்து மற்ற இலக்கியங்களை விட மற்றதெல்லாம் வந்து மூளைக்கு தரக்கூடியதுன்னா இந்த கவிதையை மட்டும் அப்படியே இதயத்திற்காக வச்சிருக்கிறாங்க. அந்த இதயத்திற்கான ஒரு வடிவமாக கவிதையை வந்து நம்ம மனசுக்குள்ளார பொதுவா வைத்திருப்பதனாலதான் வந்து இவ்வளவு சிறப்பாக அந்த கிராமத்து நதியை
அவ்வளவு சிறப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப உதாரணமா அவரே சொல்றாரு, கவிதை களனியில் ஒரு விதையாக பேராசிரியர் பெருந்தகை அப்துல் கபூர் என்னை ஊன்றி வைத்த போது என் வயது 16 வயதில் இவர் ஆசிரியர் கவிதையை பற்றி இவருக்கு ஒரு இதை தருகிறார். அப்ப ஊன்றி வைத்த போது என் வயது 16, நான் ஒரு இளம் தருவாக வளர்ந்த போது களை ஒதுக்கி உரம் இட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசான் அண்ணாமலை. நான் ஒரு விருட்சமாக இலை விரிக்க முகிலாய் பொதிந்து பால்மழை பொழிந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். எழுத்து பத்திரிகை காலத்திலும் தொடர்ந்து வானம்பாடி யுகத்திலும் புது கவிதைக்கு நான் தடம் மாறியது வரலாற்று கட்டாயம். காலத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு ஓடி ஓடி 20க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் வெளிவந்தன. அரசியலும் அறிவியலும் சமூகவியலும் வெவ்வேறு காலங்களில் என் கவிதைகளில் கொடி நாட்டியதுண்டு. ஆனாலும் அடித்தளம் எனக்கு மனிதன்தான். அந்த மானுடம் பாடிய வானம்பாடி என்பதில் வானம்பாடி என்ற பெயரை இளமுருகு சூட்டினார். ஆனால் அதற்கு மானுடம் பாடிய என்று போட்டால்தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்துல மேல சிறுசா மானுடம் பாடிய, கீழே பெருசா வானம்பாடி என்று இருக்கும். அப்படி அந்த மனிதம் இந்த மனிதமும் மனிதர்களும் இந்த ஒரு கிராமத்து நதியிலே மிக ஏராளமாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த கிராமத்து நதியின் மிகச்சிறந்த சிறப்புன்னு சொல்லலாம். கவிதையை சாதாரணமாக நம்ம எல்லாருமே சுவைக்க முடியும். கவிதையை 2 வரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோருமே சுவைக்க முடியும். ஆனால் கவிதையை நயத்தை தாண்டி, நயத்திறனாய்வு என்று சொல்கிறார்களே, நய உரையை எல்லோருமே செய்யலாம் கவிதையை. ஆனால் அதை தாண்டி நுட்பமாக திறனாய்வு செய்ய போதிய பயிற்சியும் பழக்கமும் வேண்டும். அந்த திறனாய்வு நுட்பத்தை அறிவதற்கு தொடர்ந்து பழக்க வழக்கம் என்று சொல்கிறோமே, முதலில் பழக்கம், அதே பழகி போயிருச்சுன்னா வழக்கம் ஆகிவிடும். அதுபோல ஒரு வாசித்தல் என்பதும் ஒரு திறனாய்வு நுட்பத்தை நேரத்தைக்கு எழுதி இன்னைக்கு ஒரு திறனாய்வாளரா வர முடியாது. ஒரு திறனாய்வாளர், ஒரு கவிஞர் கூட கவிதை எழுதிடலாம், நாவல் எழுதிடலாம். ஆனா ஒரு திறனாய்வாளராக வேண்டுமென்றால் தன்னுடைய வாழ்க்கையே முழுவதையுமே ஆகுதியாக கேட்கக்கூடிய ஒரு துறைதான் திறனாய்வு துறை. அந்த திறனாய்வு துறையின் சார்பாகத்தான் அந்த கோட்பாடுகள் திறனாய்வு பற்றி தான் இந்த 7 நாட்களும் மிக சிறப்பான தலைப்பு, மிக சிறப்பான அற்புதம். வெறும் நயமுறையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆற்றுகிற உரை திறனாய்வு ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் முன்வையுங்கள் என்று அற்புதமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த துறை. எனவே அதற்காக மிக உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அப்படி படிமம், உத்தி, குறியீடு என்று எத்தனையோ டெக்னிக்கல் என்று சொல்கிறோமே, அதெல்லாம் இருக்கும். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புள்ளியில், ஒரே ஒரு புள்ளியில் மாறும். அது கவிதையாக மாறக்கூடியது. இது எல்லாம் கவிதை அல்ல, ஒரு படிமம் கவிதை அல்ல, உருவகம் கவிதை அல்ல, குறியீடு கவிதை அல்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி உவமை, உருவகம் எதுவுமே கவிதை கிடையாது. இது எல்லாவற்றையும் தாண்டி அதில் ஒரு கவித்துவம் இருக்கும். அந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் அந்த திறனாய்வு நுட்பம் என்று சொல்லுவது. இதை மற்ற இலக்கிய வடிவங்களை விட கவிதை திறனாய்வு என்பது அதிக உழைப்பை கோரும் ஒரு இலக்கிய வடிவம். கலைக்காக என்பதை புது கவிதையின் துவக்க காலத்தில் கடுமையாக எதிர்த்து வந்த கைலாசபதியின் திறனாய்வு முதல் அண்மையில் மறைந்த மண்ணிற்கேற்ற மார்க்சிய திறனாய்வை பழங்கவிதைக்குள்ளும் தேடி தேடி திறனாய்வு கோட்பாட்டை முன்வைத்தாரே கோவை ஞானி, அவர் வரை ஏராளமான திறனாய்வாளர்கள் கவிதை திறனாய்வை நம் முன்னே வைத்து சென்றுள்ளார்கள். கிராமத்து நதியை பொறுத்தவரை இங்கு 3 பேரினுடைய திறனாய்வு பார்வையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக அறிஞர் கார்த்திகேசு சிவத்தம்பி, ஈழத்தை சார்ந்த திறனாய்வாளர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களின் மிக மிக நுட்பமான பார்வையை முன்வைத்தார். அவர் இதுவரை கிராமத்து நதியை பற்றி எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை மிக நுட்பமான ஒரு திறனாய்வை முன்வைத்தவராக நான் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களின் அதைத்தான் நான் கணிக்கிறேன். அவர் சொல்றாரு, எனது சொந்த கிராமத்திற்கு போக முடியாத தூரத்திலும் இருக்கிறாரு, சூழலிலும் நினைச்சாலும் கூட தூரத்தை தாண்டி போக முடியாத சூழல். அவர் ஈழத்து சேர்ந்தவர், ஈழத்திற்கு நினைச்சபடி போக முடியாது. தொலைவிலும் சூழலிலும் இருக்கும் எனக்கு சிற்பியின் ஆத்து பொள்ளாச்சி எப்ப எழுதுறாரு, 88லயே எழுதுறாரு.
முதல் தொகுப்பு வெளிவந்ததுமே ஐயா இப்பொழுது சென்னை பல்கலைக்கழக தலைவராக இருக்கிறாரு, துணைத் தலைவராக இருக்கிறாரு மணிகண்டன் ஐயா அவர்கள் அப்பொழுது மாணவராக இருந்தாராமா. அப்ப அந்த பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்த நம்ம சிவத்தம்பி ஐயா கிட்ட வந்து அவருடைய நூலை கொடுக்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு சூழல் பாருங்கள். ஒரு மாணவர் வந்து ஒரு நூலை, அதனாலதான் ஐயா இன்னைக்கு அவ்வளவு ஒரு திறனாய்வு உலகில், ஒரு ஆய்வு உலகில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அதுதான். அப்ப வந்து அவர் அந்த நூலை கொடுக்கிறார், மாணவர் அவர் வாசித்து காண்பிக்கிறார். அப்ப அவர் எழுதுறாரு, அடுத்த நாளே எழுதி ஐயா கிட்ட கொடுக்கிறாரு. என்ன ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருந்திருக்கிறது பாருங்கள். திறனாய்வாளர்கள் என்றால் ஒரு இறுக்கமானவர்கள், அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் எந்த இதுவும் இல்லாம அவர் இந்த நூல் வெளிவந்த அந்த அப்பவே படித்து விட்டு ஒரு கிராமத்து நதியை படித்து விட்டு உடனடியாக ஒரு எழுதியிருக்கிறார். இது வந்து 5வது பதிப்பிலே, இந்த 5வது பதிப்பு இதுதான், இந்த நூல் தான். இந்த கொலராடோ சிற்பம் என்று சொல்கிறார்களே, இந்த 5வது பதிப்பு கவிதா பதிப்பகம் போட்டார்கள். இந்த பின்னணியா இருக்குது பாருங்க. அதுல அது முதல் பதிப்பு வந்து இதுதான் வந்து முதல் பதிப்பு. இது முதல் பதிப்பிலே இதுதான் கிராமத்து நதியினுடைய 1988 வந்த முதல் பதிப்பு ஐயாவினுடைய நூல். அது வந்ததுமே அவர் இதை சொல்றாரு, நான் வந்து எனது சொந்த கிராமத்திற்கு போக முடியாத தொலைவிலும் சூழலிலும் இருக்கும் எனக்கு சிற்பியின் ஆத்து பொள்ளாச்சி, இந்த ஒரு கிராமத்து நதி வந்து ஆத்து பொள்ளாச்சி தான். கவிஞருடைய சொந்த ஊர் ஆத்து பொள்ளாச்சி, இவர் பிறந்த ஊர் ஆத்து பொள்ளாச்சி. எனவே அந்த ஆத்து பொள்ளாச்சியில் அது சொல்றாரு, ஆத்து பொள்ளாச்சி அப்படின்னு அந்த ஊரை சொல்றாரு. அங்கு ஓடுகிற ஆழியாரும், அதுதான் ஆழியாறு தான் எங்கள் கொங்கு தேசத்தின் அந்த ஆறு, அந்த ஆனைமலை வழியாக அது ஓடி வருகின்ற ஆறு. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பான அந்த ஒரு கிராமத்து நதி. அந்த ஆழியாரையும் என் கிராமமாகிய கரவெட்டியையே, அவர் ஈழத்தில் இருக்கக்கூடிய கரவெட்டிங்கிற அந்த ஊர், கரவெட்டியையே ஆகிவிடுகின்றன. எப்படி ஒரு ஆத்து பொள்ளாச்சி வந்து எங்கேயோ இருக்கிற கரவெட்டியை வந்து இழுத்து கொண்டுட்டு வந்தது, அது கரவெட்டி தான், அது ஆத்து பொள்ளாச்சி அல்ல அப்படிங்கிறாரு. தம் சொந்த மண்ணை விட்டு வேறிடத்தில் வசிக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் கிராமத்து நதி நினைவுகளை கிளற வைக்கிறது என்பதை ஆத்மார்த்தமாக இப்படி பதிவு செய்கிறார் கார்த்திகேச சிவத்தம்பி ஐயா அவர்கள். இதை மட்டும் அவர் பதிவு செய்திருந்தால், இதோட நின்றிருந்தாருன்னா என்னோட ஊரை ஞாபகப்படுத்துது. அப்படித்தான் ஒரு பொண்ணை பார்த்தா என் பொண்ணான் இருக்குது, இந்த ஊரை பார்த்தா என்னோட ஊராட்டு இருக்குது, இந்த நதியை பார்த்தா என் நதியாட்டு இருக்குது. யாரு மனம் வந்து பலவீனப்பட்டு துயர சூழல் இருக்கிறோமோ யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு தான் ஞாபகம் வரும். இதோடு மட்டும் நிறுத்தி இருந்தால் இந்த திறனாய்வை வந்து நம்ம இவ்வளவு தூரம் நம்ம கொண்டாடி இருக்க மாட்டோம். கார்த்திகேச ஐயாவுடைய திறனாய்வு, அந்த திறனாய்வு வந்து அதை தாண்டி பேசுகிறது. உணர்ச்சியோட நிக்கல அவரு, அதை சொல்றாரு. உணர்ச்சி மிகுதி மட்டுமான படைப்பு என்று அவர் மதிப்பிடுகிறார் என்று நமக்கு தோன்றக்கூடும், அது மட்டுமே இருந்தால். ஆனால் இந்த ஆரம்ப ஈடுபாட்டுக்கு அப்பாலே அவர் எழுதுறாரு, இந்த ஆரம்ப ஈடுபாட்டுக்கு அப்பாலே சிற்பியும் அவரது கிராமமும் கிராமத்து நதியும் தனித்துவத்தோடு நிற்கின்றன. அதைத்தான் அவர் தர்றாரு, தனித்துவத்தோடு நிற்கின்றன என்ற கருத்தை எடுத்துரைக்கின்றார். ஒரு கிராமத்து நதி அதனுடைய நிரந்தர தன்மையையும், அந்த வார்த்தையை பார்த்துக்கணும். அதுதான் இப்ப நிரந்தர தன்மையோடு ஒரு கவிதை இருக்கிறதா, இன்னைக்கு எழுதுனா நாளைக்கு காணாம போயிருதே, அவளே என்னடி என்னவளே உன்னவளே, இந்த மாதிரி கவிதை. இந்த கவிதைகள்லாம் விக்கலேன்னு கவலைப்படுறதா இல்ல விக்கலேன்னு சந்தோஷப்படுறதான்னு தான் திறனாய்வாளர்கள் யோசிக்க வேண்டும். அப்படி அவர் எழுதுறாரு, ஒரு கிராமத்து நதி அதனுடைய நிரந்தர தன்மையும் குதறல் எதுவும் இல்லாத, அதுதான் இந்த வார்த்தைகள் பாருங்க, குதறல் எதுவும் இல்லாத அதன் தன் என்ற ஓட்டம், 3 சுழியின் தன் என்ற ஓட்டம், குளிர்ச்சியான அந்த ஓட்டமும் மனதை கவருகின்றன என்கிறார். தமிழ்நாட்டில் வாய்மொழி பாரம்பரியம், அதாவது ஓரல் ட்ரெடிஷன், இந்த புதுக்கவிதையோடு இணைக்கப்படுகின்ற முறைமையின் சிறப்பை ஒரு கிராமத்து நதி மிக வன்மையாக எடுத்து காட்டுகின்றது. அந்த வார்த்தை பிரயோகம் பாருங்க, மிக வன்மையாக ஆணித்தரமாக எடுத்து காட்டுகின்றது என்று அவர் சொல்றார் ஐயா அவர்கள். ஓடும் வரலாறு, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற தலைப்பு கவிதைகள். கொடும்பாவி சாகாலோ, நழுகும் பருவம் ஆகியவற்றில் இந்த ரசவாதம் நடைபெறுகிறது. கவித்துவம்ங்கிறமே, அந்த மாயாஜாலம்ங்கிறமே, அதைத்தான் கார்த்திகேச ஐயா சொல்லுகிறார். ரசவாதம் நடைபெறுகிறது. குளிருடை பூண்ட பூமிக்கு சூரிய நெருப்பு ஒத்தடம் கொடுக்க வடக்கு நோக்கி வருகிற காலம் குளிர்பருவம் தான் ஓளைய காலா.
இப்போது குடிமாறி போகிறார்களா? எங்கள் கொங்கு பகுதியிலே புல்லார் வைப்பாங்க மார்கழி மாசத்துல. அதை வந்து ஓலையக்கா கொண்டையிலே ஒரு சாடு தாளம்பு, அதை அப்படியே இதுல ஓலையக்கா என்ற கவிதையிலே ஐயா அவர்கள், சிப்பி ஐயா அவர்கள் அந்த கவிதையை சொல்றாரு. அதுல அந்த வாய்மொழி மரபு என்கிறோமே, ஓரல் ட்ரெடிஷன் என்கிறோமே, அதை வந்து கதை கட்டுரைகள்ல கொண்டுட்டு வந்துடலாம். ஆனா கவிதையில் அதை மிக அழகாகவும் இறுக்கமாகவும் நெகிழ்வாகவும் ரெண்டும் ஒரே சமயத்துல பாருங்க. நான் சொல்றேன், இறுக்கமாவும் இருக்குது, நெகிழ்வாவும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வாய்மொழி மரபை வந்து கொண்டுட்டு வர்றாரு. இது பொறுமி அடியில பொறிக்கோழி மேயில பொறுமி சலசலங்க போராளா ஓலையக்கா. இது நான் சின்ன பிள்ளையா இருக்கையில பாடுனது. இதெல்லாம் வந்து மனப்பாடமா அப்படியே அது அது எங்கள் கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய அப்படியே அது மனசுல இருந்தது. போராளா ஓலையக்கா அழுகாட்சியா வரும். அந்த 5 வயசு 6 வயசு 7 வயசுல இருந்து 10 வயசுக்கு மேல போக மாட்டோம். அதோட அப்படி விட்டுருவாங்க. அப்ப அந்த அந்த வாய்க்கால்ல போகும்போது அடிச்சுட்டு போகும்போது உள்ளார் போற மாதிரி இருக்காது, நம்முடைய இது போகிற மாதிரி இருக்கே. இப்ப குழந்தைகளுக்கு நான் சொல்றேன் ஓலையக்கான்னு சொன்னா என் புள்ள இல்லம்மா ஓலை என்னம்மா அக்கான்னு கேட்பா. அது ஒரு காலத்தின் ஒரு அப்படியே ஒரு நிறுத்தம். அது அந்த காலத்தை பிடித்து வைத்த இந்த பாடல். அந்த பாடல் வந்து எங்கள் கொங்கு பகுதியில அது ஒவ்வொரு குழந்தைக்குமே அந்த காலகட்டத்துல நாங்கெல்லாம் 70s கிட்ஸ் 80s கிட்ஸ் நினைக்கிறோமே, ஈராயிர குழவைகள் மாதிரி இப்ப தெரியாது ஈராயிர குழவைகளுக்கு. ஆனா எங்களுக்கு வந்து அது அப்படி தெரியும். அந்த புள்ளார வச்சுட்டு அது போகல. இப்ப எப்படி விநாயகரை கரைக்கும் போது குழந்தைகள்லாம் பின்னாடியே போய் அழுவாங்க கரைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அது போல நாங்க வந்து எங்க தமிழ் திராவிட மண்ணோட பண்பு தான் அது. பிள்ளையாரு அதை அடிக்கும் போது அதைய வந்து எப்படி கதையா கொண்டுட்டு வராம கவிதைக்குள்ளற அந்த ஓரல் ட்ரெடிஷன் என்கிறோமே, வாய்மொழி பாரம்பரியம், இந்த பாடல்களை எல்லாம் கீரா மாதிரி இருக்கிறவங்க புனைவு இது இது கதைக்குள்ள கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா வந்து இவர் வந்து கவிதைக்குள்ளார எவ்வளவு இதா கொண்டுட்டு வந்துட்டாரு. அதுதான் இந்த படைப்பு வந்து இன்ன வரைக்கும் நிக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுல அழகான ஓலையக்கா சித்தாடை பருவத்தால் சேலை குறைச்சலிருந்து சினுங்குகிற ஓலையக்கால் விடைபெறுகிறாள். இந்த இணையை செய்வதில் யார் சொல்றாரு? சிவத்தம்பி ஐயா சொல்றாரு. இந்த இணையை செய்வதில் சிற்பி பாலசுப்பிரமணியம் என்கிற தமிழ் அறிஞரும் சேர்ந்து கொள்கிறார். அதுதான் அங்க விமர்சனம். அவர் வந்து வெறும் இல்லாம அவர் தமிழ் படித்தவர். அவர் வந்து மரபு கவிதையில் அவர் வெற்றி பெற்றாரு. நிலவு பூவாகட்டும் அதெல்லாம் வந்து மரபின் உச்சம் அந்த காலத்துல. அவ்வளவு ஒரு ஸ்டார் ஆட்டு இருந்தார் அவரு. நட்சத்திர எழுத்தாளர்னு சொல்றாங்க இல்லையா, அது போல அப்படி இருந்தவர் அவரு. அவர் வந்து ஏன் வந்து புது கவிதையை தேர்ந்தெடுக்கணும்? மரபு கவிதையை தெரியாம வந்து அவர் வந்து இப்ப இருக்கிறவங்க கிட்டையெல்லாம் ஒரு மரபு கவிதை கேட்டா தெரியாது, படிக்கவும் மாட்டோம் நாங்க. ஆனா எழுதுவோம். முதல் புத்தகம் எழுதுனதுமே அடுத்த புத்தகத்துல எங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது ஏன் தரலன்னு கேட்பாங்க. அப்படிதான் இந்த தலைமுறை. ஆனா அந்த தலைமுறை வந்து ஒரு தவம் போல மரபு கவிதையை தெரிந்தாலும் கூட அதில் வெற்றி பெற்றாலும் கூட அந்த இடத்தில்தான் கவிஞர் சிற்பி வானம்பாடிகள் எல்லாருமே அப்படித்தான். மரபு கவிதைகள் அவர்கள் ரொம்ப கோலோச்சியவர்கள். தமிழன்பனாகட்டும் புவியரசு ஐயாவெல்லாம் புலவர். அப்படி இருந்தவர் ஏன் வந்து மரபு கவிதையை விட்டு விட்டு இதுக்கு வர்றாரு? அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அதுதான் அடுத்த பாய்ச்சல். அந்த அடுத்த பாய்ச்சலை நிகழ்த்தினார்கள் அந்த காலத்துல அந்த கவிஞர்கள். அப்ப அவர் வந்து தமிழ் அறிஞர்னு அவர் சொல்றாரு பாருங்க சிவத்தம்பி ஐயா. இவர் வந்து முனைவர் பட்டம் வள்ளத்தோள் பாரதியாரையும் இணைத்து ஒப்பிலக்கியத்திலே கவிஞர் சிற்பி அவர்கள் PhD முனைவர் பட்ட ஆய்வை பெற்றவர். எனவே அவர் மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் தமிழறிஞரும் சேர்ந்து கொள்கிறார் இந்த இடத்துல. வாய்மொழி பாரம்பரியத்தை மட்டும் சொல்லல அவரு, அதோட அவர் தமிழறிஞருக்கான அடையாளமும் அதில் இருக்கிறது என்று பண்டை தமிழ் இலக்கிய தொடர்கள் மிக லாகவமாக வந்து இணைந்து கொள்கின்றன என்கிறார் சிவத்தம்பி. அதை சொல்றாரு. சிற்பியின் கவித்துவம் இந்த இடத்துலதான் அவரு ஒரு சர்டிபிகேட் தர்றாரு. அப்படிதான் எடுத்துக்கணும். சிற்பியின் கவித்துவம் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டது. என்ன அற்புதமான ஒரு திறனாய்வு. அவர் வந்து நல்ல கடுமையான திறனாய்வாளர் என்று பெயர் பெற்றிருந்த அந்த காலகட்டத்திலே இதை எழுதுறாரு. இந்த தொகுதியின் முதல் கவிதையாக வரும் அணைகளை உடையுங்கள் ஆறுகள் பாடட்டும். அது ஒரு வரிதான் இருக்கும் இதுல. அதுதான் முதல் கவிதை. அணைகளை உடையுங்கள் ஆறுகள் பாடட்டும். இதுதான் முதல் தொகுப்புல வந்தது. இதுதான். இது 2 வரிதான். அணைகளை உடையுங்கள் ஆறுகள் பாடட்டும். இது ஒரு கவிதை 2 வரி. இது எதுவும் அல்ல, ஹைக்கும் அல்ல, சென்ட்ரியும் அல்ல, லிமரிக்கும் அல்ல, எதுவுமே அல்ல. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள இது ஒரு தடவை கேட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுல நீங்க எந்த தளத்துல வேணாலும் பயன்படுத்தலாம். அணைகளை உடையுங்கள். நீங்க இந்த இடத்துல பேசுறதுக்கு வரலையா ஒரு குழந்தைய, நீங்க பேசு, அணைகளை உடைச்சிரு. அதே போல நீங்க சாதி ரீதியாகவோ நில ரீதியாகவோ நீ எந்த காலகட்டத்துல நீ இதை வந்தீங்கன்னாலும் இது வந்து அது அந்த இடத்துக்கு வரும். அதுதான் அந்த முதல் கவிதை 2 வரி.
முதல் கவிதை கடைசி கவிதை ரெண்டையும் உச்சி மேல வச்சு கொண்டாடுறாரு இவரு. அதுதான் காரணம். அதே போல முதல் கவிதையையும் இறுதியில் வரும் தாகம் என்னும் கவிதையையும் மறக்க முடியாத ஆக்கங்களாக உள்ளன என்று சிவத்தம்பி ஐயா சொல்றார். அந்தி பொழுதில் ஆகாயமும் நட்சத்திரங்களும் தெரிந்த ஆற்று நீரை அள்ளினேன் பருக. அந்தி பொழுது நட்சத்திரம் தெரியுது, ஆற்று நீரை அள்ளினேன் பருக, வாய்க்கருகில் வந்த போது அதில் மிதந்தது என் முகம், திடுக்கிட்டு கை நழுவி விட்ட போது கேட்டது என் குரல். இதுதான் நவீனத்துவம். நீயோ எத்தனை சொல்றோம், உடையுங்கள், உடைத்து பாருங்கள், அந்த சிதைவில் இருந்து புதிதை உருவாக்குங்கள் என்று சொல்கிறோமே. இதுக்குள்ள எத்தனை வேணாலும் நீங்க செய்யலாம், எத்தனை திறனாய்வு வேணாலும் உள்ள பார்க்கலாம். கவிதை கடைசியா அவரு முத்தாய்ப்பா ஒண்ணு சொல்றாரு, சிற்பிக்கு கவிதைங்கிறது என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. கவிதை ஆன்ம உசாவலுக்கான கருவியாகிறது. வெறும் அன்றாடங்களில் இருக்கிற மாதிரி இல்ல அந்த கவிதை. அது ஆன்ம உசாவலுக்கான கவிதையாகிறது, ஒரு கருவியாகிறது. சிற்பியின் கவித்துவத்திற்கு முத்திரை குத்தப்படுகிறது என்று சிவத்தம்பி கார்த்திகேசு சிவத்தம்பி ஐயா திறனாய்வு செய்திருக்கிறார். இது வெறுமனே ஒரு கிராமத்து நதி அல்ல, கணிக்கப்படத்தக்க ஒரு கவித்துவத்தின் ரிஷி மூலம், நதி மூலம் என்கிறார். சிற்பியின் வெளிப்பாட்டு ஆற்றல் ஒவ்வொரு மனக்கிளர்வையும் பதிவு செய்கிற திறன் மெச்சத்தகுந்தது. கடைசியா ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அதுலதான் சிற்பிக்கு கவிதை ஆளுமையின் ஆத்மார்த்த கரைப்பு. இவர் வெறும் சாதாரண கவிதை அல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க எந்த ஒரு அடுத்ததா இரண்டாவதாக நான் இந்த புத்தகத்தை பற்றி மிகச்சிறந்த திறனாய்வாக கருதுவது கவிஞர் பாலா. அவர் சிற்பியின் 2 பேரும் இரட்டை குழந்தைகளே சொல்லுவாங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. அப்படி பாலா மிகச்சிறந்த திறனாய்வாளர். அவரும் வானம்பாடியில் எழுதிய ஒரு கவிஞர். அப்படிப்பட்ட அவர் எந்த ஒரு கவிஞனை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, அந்த கவிஞனுக்கு பெரும் பலமாக திகழ்வது திறனாய்வாளர்கள் தான். ஒரு கவிஞனுக்கு திறனாய்வாளர்கள் வாய்க்க வேண்டும். அது அப்படி இருந்தா தான் அவ்வகையில் அவரை பார்த்தா அவங்க தொடர்ந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்னு சொல்றாங்களே, ஒரு நிலை நிறுத்தம் செய்வதற்கு. அப்படி இப்ப திறனாய்வே இல்ல, இதெல்லாம் மேம்போக்கான பேச்சு. இப்ப பேஸ்புக்ல எழுதுற துண்டு துப்பாடிகளாட்ட ஒரு 2 பேரா அதுதான் திறனாய்வு போச்சு. மிக சிறப்பான ஒரு திறனாய்வு நூல் வரவில்லை என்கிறார்கள். வரும், அதையும் காலம் காண்பிக்கும், மிகச்சிறந்த திறனாய்வை காண்பிக்கும். இப்ப உதாரணமா சரவணன் மாணிக்கவாசகம் ஐயா முகநூலில் எவ்வளவு நூல்களை படித்து எப்படி எழுதுறாரு ஆணித்தலமா. அது போல ஒரு திறனாய்வு தனக்கேற்ற ஊடகங்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளும். ஆனால் இங்க திறனாய்வு இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி எல்லா காலகட்டத்திலுமே ஒரு திறனாய்வாளர் வேணும் ஒரு படைப்பாளிக்கு. அப்படி மிகப்பெரிய பலமாக திகழ்ந்தவர் நான் அவருடைய 35 ஆண்டு காலமாக கவிஞருடன் இருந்ததுனால அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் மிக சிறப்பாக பாலா அவருடைய கவிதைகளை மிக சரியாக எடை போட்டு அதை பரவலாக்கினாரு. அப்படி அவருடைய இந்த புத்தகத்திலே அவருடைய திறனாய்வு சேர்த்திருக்கிறார். அது என்னன்னா, கிராமத்து வாழ்வை சுற்றி வருகிறது நதி. எத்தனையோ மனிதர் பற்றிய கதைகள், காவியமாகி இருக்கக்கூடிய குறிப்புகள், கிசுகிசுப்புகளில் புதைந்து விட்ட உணர்வு, வெள்ளங்கள் எல்லாவற்றையும் கவியின் நதி வளைய வருகிறது. ஏற்பிடித்த நிலத்தில் எழுதியது தவிர ஏடெடுத்து கற்றறியாத பாட்டையா தொடங்கி எத்தனை மனிதர்களின் முகங்கள், விலாசங்கள், குண விசித்திரங்கள். ஆனால் சிற்பியின் கவிதைகள் ஒரு மனிதர் அணிவகுப்பு சித்திரமாக, அதாவது போர்ட்ரைட் கேலரி என்று சொல்கிறார்களே அதை சொல்றாரு. போர்ட்ரைட் கேலரியாக, ஒரு குரூப் போட்டோவாக நின்றுவிடவில்லை என்பதே இந்த கவிதைகளின் வெற்றிக்கு காரணம். இல்லை என்றால் சுவாரஸ்யமாக கதை சொல்லும் கிழவர்கள் மாதிரி அல்லவா நம்முடைய கவியும் ஆகி இருப்பார் என்கிறார். கவிதை சொற்களுக்கிடையே இது பாலாவுடைய வார்த்தை, சாண்ட்விச் செய்த கொங்கு தமிழ் உரைகள். அதுதான் சிறப்பு இதோடதுல. இந்த கவிதைகளுக்கு தனி அடையாளம் தீட்டி தருகின்றன. மண் அதனை அடையாளப்படுத்தும் பசுமை, மனிதர்கள் அவர்களை அடையாளப்படுத்தும் தனி மொழி, இவற்றில் கிளர்ந்தெழும் வாழ்க்கை ஆகியவற்றால் புதுமை குணமும் தனி பெருமையும் பெற்று திகழ்கின்றன இந்த கவிதைகள். கவிஞர் சிற்பியின் இந்த கவிதைகளை நிலவியல் கவிதை என்ற வரையறைப்படுத்துகிறார். ஜியாகிராபிக்கல் போயட்ரி என்று பாலா சொல்லுகிறார் என்று சொல்லலாம். அப்படி சொல்றாரு பாலா. இது எவ்வளவு ஒரு திறனாய்வு, மிகச்சிறந்த திறனாய்வாக நான் இதைத்தான் கருதுகிறேன். நிலவியல் போயட்ரின்னு சொல்றோமே, நிலவியல் கவிதைகள், ஜியாகிராபிக்கல் போயட்ரி. அடுத்ததாக எந்த ஒரு கவிஞனும் உடன் பயணிக்கும் சக கவிஞரால் மதிப்பீடு செய்யப்படுவது அக்கவிஞனுக்கு உற்சாகமூட்டும் ஒரு விஷயம் எனலாம். அவ்வகையில் கல்யாண்ஜி அவர்கள் இக்கவிதை பற்றி
2/12/99 எழுதியிருக்கும் ஒரு கடிதத்தின் வாயிலாக இந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் எழுதுறாரு, என் அப்பாவுடைய அலமாரியில இருந்துதான் இந்த புத்தகத்தை எடுத்தேன், நீங்க கொடுத்ததே வச்சிருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவருக்கே உரித்தான அந்த வார்த்தைகள், அன்பு, பரிவு, அந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி எழுதிட்டு அவர் எழுதுறாரு, இதை வாசித்து முடித்தவுடன் தான் இதை எழுதுகிறேன். இதை ஒரு ஈரமான மௌனத்தின் நனைந்த திரைச்சீலை என்னை சுற்றி தொங்குகிற மலையிரவு, அந்த மலையிரவு, இதே கவிதை மாதிரி எழுதுறாரு பாருங்க கல்யாண்ஜி. மலையிரவில் தான் வாசித்தேன். எனினும் இதை மௌன வாசிப்பு என்று சொல்ல முடியாமல் கணீர் என்கின்ற உங்கள் குரலே உங்கள் தொகுப்பை எனக்கு வாசித்து காட்டியது. அப்படியே படிக்கும் போதே சிற்பி ஐயா அவர்களின் வெண்கல குரலோடு என்று சொல்லுவார்கள், கணீர் என்ற குரல் எனக்கு கேட்டது என்கிறார். இப்படி கல்யாண்ஜி சொல்றத நானும் படிக்கும் போது அப்படித்தான் நினைச்சேன். ஐயா கூடவே இருந்து பேசுற மாதிரியே தான் அந்த கவிதைகள். நான் அதில் இருந்து ஒரு கவிதையை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கவிதையை எல்லோரும் வாசித்து விடுவீர்கள், ஆனால் திறனாய்வு பார்வையை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இதில் இறுதியில் நான் ஒரு நிறைவாக ஒரு கவிதையை அதிலிருந்து வாசித்து காண்பிக்கிறேன். நீங்களே இதைத்தான் உணர்ந்திருப்பீர்கள், நானும் அப்படித்தான் நினைச்சேன். அடுத்ததாக ஒரு படைப்பு அந்த காலத்தில் மட்டும் பரபரப்பாக பேசினா அது இது பண்றது. அவர் குலோத்துங்கன் என்ற புனைபெயரை சூட்டி கொண்ட கவிஞர் வாசை குழந்தைசாமியின் திறனாய்வு அடுத்ததாக மிகச்சிறந்த திறனாய்வு. நான் 3 திறனாய்வுகள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் எனக்கு பேசுவதற்கு 2 மணி நேரம் தந்தாலும் போதாது போல் இருக்கிறது. இருந்தால் நான் இன்னும் ஒரே ஒரு திறனாய்வு, அதை வாசை குழந்தைசாமி சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். வளவு, அப்பாறு, அங்கராக்கு, இது எல்லாமே எங்க கொங்கோட பாஷை தான், வேற எங்கேயுமே நீங்க கேட்க முடியாது. வா பொண்ணு, வாசாமி, பேராடி, இதெல்லாம் கவிதைக்குள்ள வருது. சோக்காளி, மம்மானியா, ஏங்கண்ணு போன்ற சொற்கள் 50 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னாடி அவர் சொல்றாரு வாசை குழந்தைசாமி. அந்த வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கறது 50 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் புது உருவம் பெற்று என் முன்னாடி நிற்கின்றன. வாங்கலாம்பாளையம், இந்த புத்தகத்தை படிச்சதுமே கரவெட்டிப்பாளையம் அவருடைய ஊரு, நமக்கு அவங்கவுங்க சொந்த ஊர் ஞாபகத்துக்கு வருகிறது பாருங்க. அதுதான் இதனுடைய ஒரு தனித்துவம். ஒரு கிராமத்து நதிங்கிறது எல்லோருமே அந்த நதி இருக்குது, அவரவர் எச்சத்தால் காணப்படுவது போல அவரவர் நதியால் காணப்படுவோமே என்கிறாரு அந்த கவிஞர். அது போலதான் இது. அப்ப வாங்கலாம்பாளையம் இந்த சொற்களை இழந்து விட்டது. அவர் ஒரு 70 தாண்டிய சிலரிடம் வேணா இங்கும் அங்குமா கேட்கலாம். ஆனா நீங்க எப்படி இதெல்லாம் இவ்வளவு ஞாபகம் வச்சு எழுதுறீங்க, இதெல்லாம் ஒரு ஆவணப்பதிவு என்று சொல்லுகிறார் வாசை குழந்தைசாமி. கவிதை தொகுப்பு என்பது ஒரு புறம் இருக்க, இது ஒரு சமுதாய வாழ்வின் வரலாற்று படைப்பு. கொங்கு நாட்டு கிராமத்தில் நடமாடுபவர்களுடைய ரவிவர்மா ஓவியம் என்கிறார் வாசை குழந்தைசாமி. குலோத்துங்கன் என்ற புனைப்பெயர் வச்சு கவிதை எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இது வெறும் கவிதை இல்ல, இது ரவிவர்மா ஓவியம். அப்ப எவ்வளவு நுட்பமாக அந்த வர்ணனைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வர்ணனை அங்கமக்காவாகட்டும், அப்படி ஒரு கவிதை இருக்கும். நித்திய கல்யாணி பூவை பார்த்ததையுமே அங்கமக்காவு போல இருக்குது அப்படின்பாரு. ஒரு நதி ஓடி வர பாறையை பார்த்ததுமே செவிலித்தாய் அந்த பாறை அந்த நதியை பிரிச்சு விடுது. அப்ப வகிடு எடுக்கும். அப்ப அந்த நேர் எடுக்கிறத, பெண்கள் நேர் எடுக்கிறத எவ்வளவு நுட்பமா கொண்டு வந்திருக்காரு. அந்த நதியோடைய தலைமுடியில வகிடு எடுப்பது போல 2ஆ பிரிச்சு விடுது. 2ஆ பிரிச்சு, இப்ப வகிடு எடுக்கும் பெண்களே இல்ல, வகிடு எடுக்காமல் செய்வதுதான் இப்ப முறையாயிருச்சு. அதை விட விரிச்சு போடுறதுதான் முறையாயிருச்சு. ஆனா இவர் அதை பார்த்ததுமே 88 காலகட்டத்துல அதை பார்த்ததுமே அவருக்கு தோணுது, பாறை 2ஆக வகிடு எடுக்கிறது. யாருக்கு? நதிக்கு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு ரவிவர்மா ஓவியம் தான். இதை படிச்சதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு பாறை தண்ணியில குறுக்க வந்தா அதே போல மனசுக்குள்ள அது ரவிவர்மா ஓவியம் போலவே படிஞ்சிருச்சு. அது போலதான் இவருடைய உவமைகள் ஆகட்டும், அந்த கவித்துவம் ஆகட்டும், அப்படியே ரவிவர்மா ஓவியம். அதனாலதான் வாசை குழந்தைசாமி இதை ரவிவர்மா ஓவியம் என்கிறார். அடுத்ததாக நம் காலத்தின் ஆகச்சிறந்த திறனாய்வாளர் என்று மிக பெரிதாக நான் மரியாதை செய்யக்கூடியவர் பஞ்சாங்கம் அவர்கள். பஞ்சாங்கம் அவர்கள், இவர் சிற்பி ஐயா தன்னுடைய 89வது வயதிலே நரிவிழி என்ற ஒரு கவிதை, 89வது வயதில நம்மளால கவிதையை வெளியிட முடியும். அதுதான் நரிவிழின்னு ஒரு படம், அங்க இருக்கக்கூடிய படம். அந்த நரிவிழி படத்துல இருக்கக்கூடிய முன்னுரையில் எழுதியிருக்கிறார். அது மிக முக்கியமான ஒன்று. இவர் என்ன சொல்றாரு, சிற்பியினுடைய கவிதைகளை எல்லாமே ஒன்று விடாமல் வாசித்தவன், உரையாடியவன்,
பஞ்சாங்கம் சொல்றாரு. விமர்சன கட்டுரைகள் எழுதியவன் என்ற பின்புலத்தில் நின்று சொல்லுகிறேன். 90 வயதை எட்டப்போகும் கவிஞருடைய இந்த கவிதைகள், நறுவிழி கவிதைகளை இளமேனி அழகோடு புத்தம் புதிதாக இருக்கின்றன. ஒவ்வொன்றும் அந்த ரைட்டர்ஸ் பிளாக் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, எழுத்தாளனுக்கு ஒரு அடைப்பு வரும். எந்த அடைப்பும் இல்லை. கவிஞர் சிற்பி ஜீவ நதியாக என்றென்றும் அந்த ஈரத்தோடு போய்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் அவருடைய சிறப்புங்களா. இப்ப எழுதின 90 வயதில் எழுதக்கூடிய கவிதை இளமேனி புது அழகோடு இருக்கிறது. இதை சொல்றவர் மிகச்சிறந்த திறனாய்வாளர் பஞ்சாங்கம் அவர்கள். அதை சொல்றாரு. இந்த கவிதைகளை சிற்பி எண்ணி எண்ணி தேவையை முன்னிறுத்தி வளைஞ்சி எடுக்கல. அதாவது தீபாவளிக்கு ஒரு மலருக்கு கவிதை கொடுங்க, பொங்கலுக்கு ஒரு கவிதை கொடுங்க, அப்படியெல்லாம் எழுதல அவர். அது எப்படி இருக்குதாம்மா, அவர் வழியாக தானாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டவை இவை. அதாவது கவிஞர் ஒரு கவிதையை படைத்ததுமே கவிஞர் அந்த பக்கம் நகர்ந்துறான். கவிதை தான் முன்னாடி நிக்குது என்கின்ற இன்றைய திறனாய்வுக்கு அதைத்தான் இவர் சொல்றாரு. தன்னை வெளிப்படுத்தி கொண்டவை இவர் வாயிலாக. காலம் நிகழ்த்தி காட்டும் அழகு கோலங்கள் இவை. கவிஞர் தொடர்ந்து தன்னுள் அமரும் இந்த பசுமையான வார்த்தை கிளிகளை கைப்பற்றி தொடர்ந்து நமக்கு வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் தமிழ் கவிதை உலகம் வளம் பெறும், வாழ்வு பெறும் சொல்லி பஞ்சாங்கம் எழுதுறாரு. இது எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு திறனாய்வாக இருக்கிறது. அப்படி ஒரு கவிஞர்களை இவ்வளவு சிறப்பாக இத்தனை பேரு கொண்டாடுறாங்கன்னா, அந்த கவிதை தொகுப்புல இருந்து நான் ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசித்து 1 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது என்று நினைக்கிறேன். இந்த முதல்ல கவிஞர் எவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதர். வெறும் மனிதத்துவத்தை மட்டும் கவிதையை மட்டும் படைக்கல. இந்த புத்தகத்தின் முதல் பதிப்பை போடும்போது இப்போது சாகித்ய அகாடமி ஆலோசனை குழுவில் இருக்கிறாரு பெயல் செந்தில்குமார், பெயல் என்ற அவர் அவர் அப்பதான் முடித்துட்டு மாணவராக இவர்கிட்ட இருக்கிறாரு. அப்ப கணிப்பொறி வந்த புதுசு. அந்த கணினியிலே வடிவமைத்து தந்தவர் செந்தில்குமார் தான் இந்த முதல் பதிப்பிலே. அதை இன்று வரை ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவார், என்னுடைய மாணவன் எனக்கு இதை வடிவமைத்து கொடுத்தார் நூலை அப்படிம்பாரு. அந்த பெரிய மனசு இருக்குது பாருங்க. அதுதான் அந்த மனிதத்துவம் என்பது. இதுதான் கவிதைகளை தாண்டி இது. அதே போல பஞ்சாங்கம் அவருடைய தொடர்ந்த நண்பர். அவர் சொல்ற விமர்சனம் எல்லாம் இருக்கட்டும், எந்த ஒரு கவிஞனுக்காவது நம்ம ஏதாவது ஒரு விமர்சகர் அறுதியிட்டு சொல்ல முடியுமா, இந்த கவிஞனுடைய நான் ஒரு வரி கூட விடாமல் நான் படித்திருக்கிறேன், ஒரு வரி கூட விடாமல் நான் எழுதியிருக்கிறேன் என்று? அப்படிப்பட்ட ஒரு நண்பர் வாய்ப்பது அந்த மனிதர் இருக்கிறாரு. அதுதான் அந்த மனிதத்துவத்தை தான் நம்ம எல்லாம் உயர்ந்து செய்ய வேண்டும்ங்கிறது. அப்ப அவருடைய மிகச்சிறந்த அதுல இந்த தொகுப்பிலேயே எனக்கு இத்தனை பேருடைய திறனாய்வை சொல்றீங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேள்வி எனக்கு புரியுது. எனக்கு அதுல மிக ரொம்ப பிடிச்சது அவருடைய அங்கதம். கவித்துவத்தை தாண்டி அந்த அங்கதம், கோயம்புத்தூர்காரங்களுக்கே உண்டான குசும்பு என்பார்களே, அது போல அந்த அங்கதம் இந்த தொகுப்புல மிக அற்புதம், மிக உச்சத்தை தொட்டியது என்று சொல்லலாம். அங்கதம் என்று தொல்காப்பியர் காட்டுறது அதெல்லாம் பாக்குறத விட இவர் இந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா அந்த அங்கதம் இருக்கிறதே, மனிதத்துவம் இருக்கட்டும், அந்த அங்கதம் உச்சி ஓங்கி இருக்கும். ஒரு மாப்பிள்ளை கவுண்டர் என்று ஒரு இதை காமிப்பாரு. அதுல அவரு நல்ல கதை சொல்லுவாரு. அதனால எல்லாரும் வாயை பிளந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது போல அவரை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி எழுதுறாரு பாருங்க கவிஞர். சிறுசும் பெருசுமாய் கூடவே சிலர் மீசை முடி போல வாயை பார்த்தபடி. அவர் கதை சொல்றத பார்த்துக்கிட்டு மீச முடி எப்படி கீழே வாயை பார்த்துக்கிட்டு இருக்குதோ அது போல இந்த மாப்பிள்ளை கவுண்டர் என்ன கதை சொல்லுவாருன்னு பார்த்தபடி. இந்த ஓமை எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லு. இதே போல கல்லும் காடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையில கருப்பாயி மேல் ஒரு கண், அந்த ஊர்ல கிராமம் அப்படியே கிராமத்தை காமிப்பாரு ஒவ்வொரு இடத்துலயும். கருப்பாயி மேல் ஒரு கண் அவனுக்கு, அவளோ மைனர்களின் மணிப்பர்ஸ். இதை விட ஒரு அங்கனம் ஒரு சொல்ல முடியாது. அங்கம்மாவை பத்தி சொல்லும் போது ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு அதை பிசுபிசுக்கள் வேற, ஆனா அவள் அத்தனையும் தாண்டி நிக்கிறாளே. பெண்களை பத்தி ரொம்ப சிறப்பா இந்த தொகுப்புல எழுதியிருப்பாரு. அப்ப அம்மாவை பற்றி எழுதுவதாகட்டும், அக்காவை பற்றி எழுதுவதாகட்டும், அதாவது பெண்மையை நான் போற்றுகிறேன்னு சொல்றது இல்லை. அது போல அப்படி எழுதின ஒரு கவிதை அங்கம்மா. ஒரு சங்கீத பண்ணையாரின் சாயங்கால நிரந்தரம் என்று அரசல் புரசலாய் கேட்டதுண்டு. ஆனாலும் ஒவ்வொரு விடியலிலும் இடுப்பையும் எடுப்பையும் மறைத்து கட்டிய தலைய கட்டின சேலையோடு களையெடுக்க போகும் அன்றாடம் காய்ச்சியவள். இந்த ஒரு வரியில அவளை பத்தி ஃபுல் ஒரு சித்திரமே வந்துருது இல்லையா? அதே போல அந்த ஓலையக்கா பாட்டலிலும் அப்படித்தான். அது வெறும் ஓலையக்கா வாய்மொழி ஓரலாவே போயிருக்கும். ஆனா அந்த கடைசி வரியில தான் கவிஞருடைய முத்திரை வருகிறது. என்ன சொல்றாரு? தீவர்த்தி வெளிச்சத்தில் பளபளத்து கொண்டே ஓடுகிறது நதி,
பிள்ளையார்களை அடித்துக் கொண்டு அதோட முடிஞ்சிருக்கும் அந்த கவிதை. சாதாரண கவிதையா இருந்திருக்கும். கடைசியா அந்த கவிதையோட கடைசியில இந்த வரி எழுதுறாரு, பிள்ளை பருவத்தையும் கூட. அதாவது வந்து பிள்ளை பருவத்தை அதோட அந்த பிள்ளைகள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது பிள்ளை பருவத்தை தொலைச்சிடுறாங்க. பால்ய காலம் இல்லை. அந்த குழந்தைகளை வீட்டுக்குள்ள போட்டு அப்படி வச்சிடுறாங்க. அது அந்த இடத்துலதான் வந்து இந்த கவிதை வந்து அதை தாண்டி நிக்குது. அதாவது வந்து தன்னுடைய ஒரு கவிஞன் வந்து தான் சொல்றதை தாண்டி வந்து நிக்கிற இடம் தான் வந்து ஒரு கவிதை, கவித்துவம் என்று சொல்கிறோம். அது போல இதில் நான் வந்து எனக்கு பிடித்த ஒரு கவிதை அரங்கேற்றம். மிக நீண்ட கவிதையானால் ஒரு 5 நிமிஷத்துல வாசித்து விடுவேன். பரவசத்தில் அந்த ஊரை அப்படியே காமிப்பார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை நிஜங்கள். ஒரு கிராமம், கொங்கு கிராமம் எப்படி இருக்கும் அதை அப்படியே. பரவசத்தில் களை கட்டி கொள்ளும். அந்த ஊர்ல வந்து திருவிழா. கோடை பருவத்திலே கிராமம் முச்சூடும். நாடக தாகத்தில் தவியாய் தவிக்கும். அந்த நாடகம், வள்ளி நாடகம் போட மாட்டாங்களா, அப்படி தாகத்தில் தவியாய் தவிக்கும். ஊர் பெரிய தனக்காரர்களின் உடல் பொருள் காப்பி உதவியோடு வள்ளி திருமணமோ கோவிலன் கண்ணகியோ பவளக்கொடியோ ஏதோ ஒன்று அரங்கேறும். கதாநாயகி மட்டும் மதுரையோ கருவூரோ திண்டுக்கல்லோ இரவலாய் தரும். மதுரையிலிருந்து இரவலா வரும் கதாநாயகி மட்டும். வருவது சுந்தராம்பாளோ வனஜாட்சியோ யாரானாலும் கந்தர்வ கானலோல மதுரை கோவில ஏலிசை செல்வி என்ற பட்டம் பொதுவானது. யார் வந்தாலும் சரி பட்டம் தந்துரும் இந்த கிராமம். மற்றபடி எல்லாம் உள்ளூர் சரக்கு தான். மூங்கில் கிழக்கு வளவு பண்ணாடி உபயம், தார்பாய் மணிகாரர் உபயம், பழைய ஜமுக்கால கடைக்கார் கந்தசாமி உபயம், சேர் பெஞ்சு பள்ளிக்கூட வாத்தியார் உபயம், சீன் படுதாக்கள் சோதிடர் முத்துச்சாமி உபயம். பக்கத்து வீட்டு கூரை வீட்டில் வள்ளி மேக்கப் போடும் போது பவுடர் ஒட்டுகிறதோ இல்லையோ ஒண்டி ஒண்டி பார்க்கிற கண்கள் நன்றாகவே ஒட்டிக்கொள்ளும். இரவல் வாங்கிய டீக்கடை பெட்ரமாக்ஸ் திடீர் என்று கதாநாயகி பயந்து போகும்படி தீப்பிடித்து எரியும் பெட்ரமாக்ஸ். இரவு 10 மணிக்கு மேல் சகலகலாவல்ல அருணாசலம் மிருதங்கத்தை தட்டி கோட்டூர் பேச்சிமுத்து ஹார்மோனியத்தை அலறவிட்டால் முதல் சின் கழுகாசல முருகன் அட்டைமயில் மீது ஆரோகணித்தபடி கோடை இடி குமரப்பா சங்கீதம் தெரிந்த எங்கள் ஊர் ஹீரோ. பக்கத்து ஊர் மைனர் ராசியப்பன் சாராய சிவப்பு கண்களோடு அவளை வர சொல்றா என்று தன் கைத்தடிகளுக்கு கட்டளை போடுவர். கொஞ்சம் பொருங்கசாமி என்று தேற்றுவான் குருவிக்கார கிட்டான். கொஞ்சம் கிளி குருவி மைனாவே கூட்டமே இங்கே வாராதீர், சோ 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 என்று ஆளோளம் பாடிக்கொண்டே வள்ளி திணைப்புணத்திற்கு வருவாள். வியர்வையில் முகைப்பவுடரும் அக்குளும் நனைந்தபடி குறுக்கும் நெடுக்குமாய் நடக்கும் போது சிட்டான் குருவி சினுக்குத்தான் இந்த செவலப்புள்ள கிட்ட ஒரு கணக்குத்தான் என்று சில்லறை காசுகளை வீசி ஆடுவார் மைனர். உடனே திரை போடப்பட்டு பப்பூன் வருவார். சண்முக ஆசாரி ஏகமாய் குதி போடுவார். குழந்தைகள் சிரிக்கும். அச்சு முறிஞ்ச வண்டி ஆரக்கால் போன வண்டி என்று அவர் பாட ஆரம்பித்ததும் அவருடைய வண்டி பட்டறை நினைவில் எல்லோரும் சிரிப்பார்கள். சில வேளைகளில் பொறுக்கார நாட்டாயன் பப்பூனாய் வருவதும் உண்டு. சிரிப்பதை விடவும் அந்த பயங்கர கருப்பு நிறத்தில் ஈடுபட்ட பெண்களும் உண்டு. எங்கள் ஊர் நாடகத்தில் தேசிய பாடல்களை எவரும் பாடியதே இல்லை. காலை 3 மணியளவில் பார்வையாளர்களில் 3/4 முழு தூக்கம் போடுகையில் வள்ளிக்கு கந்தன் மாலை சூடி மங்களம் பாடுவார். அப்புறம்தான் உண்மையான நாடகம். கதாநாயகி மதுரை சுந்தராம்பாளை ரயில் ஏற்றி அனுப்ப சவாரி வண்டியோடு மைனர் காத்திருப்பார். வண்டிப்படியிலே ஏலிசை செல்வி கால் வைக்கும் முன்பு ஜூடா டீ எடுத்துக்கொண்டு ஓடி வருவார் மயில்சாமி. மைனருடன் ஒட்டி நெருங்கி கதாநாயகி உட்காரும்படி பப்பூன் கூடவே பின்னால் ஏறி கொள்ளுவார். வண்டி ஊரை விட்டு வெளியேறும் போது இந்த கடைசி பத்தியிலதான் இது அத்தனை அந்த காட்சிகள் பூரா உச்சமா அது வருது. கதாநாயகனா நடித்தவர் என்ன பண்றாரு, வண்டி உண்மையான கதாநாயகன் வேற ஹீரோயின் வண்டியில போயிட்டாங்க. வண்டி ஊரை விட்டு வெளியேறும் போது கதாநாயகன் ஜமுக்காலம் அடிக்க தொடங்குவார். கதாநாயகனா நடித்தவர் ஜமுக்காலம் அடிச்சுக்கிட்டு இருப்பார். இது வந்து ஒரு அச்சு அசலான ஒரு கொங்கு கிராமத்திலே எந்தவித தயக்கமும் இல்லை. யாரு இது வந்து பாலியலா சொல்றோமா, எந்த ஒரு தயக்கமும் இன்றி அதனை அப்படியே எப்படி சொல்ல முடியுமோ அதை அப்படியே சொல்லியிருப்பார். அதுதான் வந்து இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்று சொல்லலாம். ஓடு ஓடு சங்கிலி என்ற இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு கவிதை. இவருடைய அம்மாவை பற்றின அத்தனை வர்ணனைகள் அதை படிக்கும் போது எல்லாருமே நம்ம அம்மா இப்படித்தானே அப்படின்னு சொல்றோம். அதாவது எருமை மாடுகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் ஒரே மாதிரித்தான் நடத்த அம்மா. அது போல இவருடைய அம்மா. அது போல ஊரையே தூக்கும் அப்பாவின் கோபத்தை
ஒற்றை பார்வையால் செதுக்கி ஊமையாக்குவாள். அதுதான் இப்ப பெண்ணியம் அது பேசுறமே. அது வந்து எங்கள் கொங்கு பகுதியில அப்படிதான் இருந்துச்சு. வெளியில பாக்குறதுக்கு அப்படி ஒரு பார்வை பார்த்ததுமே ஆணுடைய அத்தனை இதையும் இதா விரும்புறாங்கல்ல. ஒற்றை பார்வையால் அவரை செதுக்குவா. 70 வயதிலும் 70 வயசாச்சு அம்மாவுக்கு. மூத்தவரை கண்டால் மச்சாண்டார் என்று சொல்லுவோம். அதாவது வந்து தன்னுடைய வீட்டுக்காரருடைய அண்ணன், கணவருடைய பெரியவர், சகோதரன். மூத்தவரை கண்டால் தலை குனிந்து நிலம் கீறும் அம்மா ஒரு அதிசயம். மட்டும் மரியாதையும் கொட்டிய களஞ்சியம். ஒற்றையடி பாதையிலே நடக்க சலித்த குழந்தையை உழைப்பதற்கு சலிக்காதவர்கள் கொங்கு பெண்கள். அப்ப வந்து அவங்க அந்த குழந்தை 2 குழந்தைகளை கூட்டிட்டு நடக்கிறாங்க. நடந்து போகும்போது அந்த குழந்தைங்க கால் வலிக்குதுங்குது. நம்ம கூடை தூக்குமா குழந்தையை தூக்குமா? அப்ப என்ன சொல்லும்? ஒற்றையடி பாதையிலே நடக்க சலித்த குழந்தையை முன்னால் நடத்தி ஓடு ஓடு சங்கிலி ஓடோடு, ஓடு ஓடு சங்கிலி ஓடோடு, கைய மிதிப்பே கால மிதிப்பே ஓடோடு சங்கிலி ஓடோடு என்று பாடி துரத்துவாள் அம்மா. கைய மிதிப்ப காலை மிதிச்சா காலை வந்து டக்குன்னு இன்னொரு காலில் மிதிச்சா அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஓடித்தான் ஆகணும், ஓடு ஓடு அப்படிங்கிறான். சோர்வு சூழ் இதோட கவிதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் கவிஞருடைய குரல். சோர்வு சூழும் போது இன்றும் அம்மாவின் குரல். ஓடு சங்கிலி ஓடோடு சங்கிலி ஓடு சங்கிலி. அதுதான் இந்த அம்மாவுடைய குரல் வந்து அந்த குழந்தையை வந்து எப்படி கொங்கு பகுதியில் அப்படிதான் அம்மாவும் அவங்கதான். அப்பா வந்து இல்ல, அம்மாவின் வளர்ப்பு தான். அந்த அம்மா வளர்த்த குழந்தைகள் எப்போதுமே இது பண்ணாது. அதுதான் அவரு செய்யாது. அது அதை வந்து அழகாக அந்த காலகட்டத்தையே ஒரு பதிவு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குதுன்னு சொல்றோமே. அப்படி இந்த ஒரு கிராமத்து நதியில இந்த கடைசி கவிதையை படிக்கும்போது எனக்கு எத்தனை முறை படிச்சாச்சு. 28 வருஷம் 27 வருஷத்துல இந்த புத்தகத்தை தூக்கும் போதெல்லாம் இந்த அட்டையில பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வரியை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுவேன். அப்படிதான். தானும் உணவாகி மீண்டும் உணவாகும் இந்த நதிக்கு நானும் உணவாவேன். அதுதான் கவிஞருடைய இந்த இது. அதாவது வந்து துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கின்னு சொல்றோமே, துப்பாய தூவும் மழை என்று எல்லாம் சொல்றாங்க. அதை வந்து எவ்வளவு இதா இந்த நதி ஓடுதே, இந்த நதி மட்டும் இல்லைன்னா எங்களுடைய இந்த ஆத்து பொள்ளாச்சியை யார் சீண்டுவா அப்படி சொல்லுவா. நதிக்கரை நாகரிகம், கற்காலம், புதிய கற்காலம் எல்லாம் முடிஞ்சு நதிக்கரை ஓரத்தில், ஆற்றங்கரை ஓரத்தில் தான் மனிதர்களுடைய நாகரிகம் வந்ததுன்னு சொல்றோமே. அது போல அந்த நதியை ஒட்டி அந்த நதிக்குள்ளார இப்ப வந்து எங்க ஊர்ல தாராளமயம் அதெல்லாம் வந்து கார்பரேட் அதெல்லாம் 88 98ல இதெல்லாம் வரவே இல்லை. 98ல அந்த வார்த்தைகளே இல்லை. அப்ப வந்து அவரு சொல்றாரு, கொஞ்சம் அழுக்க வந்து இழுக்கிருச்சு. எங்கள் கிராமம் சுத்தமா இருந்துச்சு, கறந்த பால் மாதிரிதான். ஆனா வந்து தாராளமயம் நல்லா சொல்றோமே, அதெல்லாம் வந்து எங்களை அழுக்குப்படுத்திருச்சு. எங்க ஊர்ல கொஞ்சம் அழுக்கை தீற்றி இருந்தாலும் கூட அந்த நதி ஓடுது இல்லையா, இந்த நதி வந்துதான் எங்களுடைய கிராமத்தை யார் சீண்டுவார்கள்? இந்த நதி மட்டும் இல்லைன்னா அப்படி சொல்லுவாங்க. அந்த ஓடும் நதி வரலாறு அதுங்கிறது அந்த கவிதை, முதல் கவிதை தான். இதனுடைய ரொம்ப உச்சமான கவிதையே முதல் கவிதை தான், ஒரு கிராமத்து நதி. அதைய பார்க்கும்போதுதான் காலங்களில் தோளில், காலங்களுக்கு ஒரு தோல் இருக்குது, காலங்களின் தோளில் பவனி வரும் இந்த மகா கவிதையில் எழுத்துகளுக்கு இடையே தேங்கும் மௌனம் நான். ஒரு கதையோ கவிதையோ அதனுடைய வரிகளில் இல்லை, கவிதையில. அந்த ஒரு கவிதைக்கு இன்னொரு கவிதைக்கு இடையில அது ஏதோ சொல்ல வருது இல்லையா, சொல்லாமல் விட்டது. அதுதான் அந்த கவிதையோடது. அந்த இடையில தேங்கக்கூடிய மௌனம் தான் நான் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய தொப்புள் கொடி, என்னுடைய அந்தி சாசனத்தின் ஏட்டு சுவடி இந்த நதி. இதை வந்து நீங்க என்னுடைய ஊர்ல ஓடுறது வந்து உடுமலைப்பேட்டை ஒட்டி ஓடுறது வந்து அமராவதி. இந்த ஆற்றை பார்க்கும்போது எனக்கு அமராவதி தான் தோணுது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் திருநெல்வேலியில ஒருத்தர் பார்த்தா இந்த நதி வந்து தாமிரபரணி. ஒரு கவிதை வந்து பொதுமையாக இருக்கிறது தான் அதனுடைய உச்சபட்சம். யார் வேணாலும் அதை வந்து தன்னுடைய இதா வந்து அதை ஏத்துக்க முடியுது இல்லையா. அதுதான் இந்த கவிதை. இந்த கிராமத்து நதி வந்து திரும்ப 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 சொல்றதுக்கு, இது நான் தவழ்ந்த கோரைப்பாய். ஒரு நதியோடைய படுகையை பார்த்து சொல்றாரு, இது நான் தவழ்ந்துட்டு இருந்த கோரைப்பாய் தான், என் காதலின் வீணை. இந்த நதிங்கிறது வெறும் நதி அல்ல, என்னுடைய காதலோட வீணை. இப்ப இது ஏகாந்தங்களின் பள்ளியறை, பெருமூச்சுகளின் பந்தய மைதானம், பாரங்கள் தாங்காது வழியும் பெரிய கண்ணீர் துளி. இதை நான் பார்க்கும்போது அதுதான் நினைச்சேன். இந்த குட்டி ரேவதியினுடைய முளையிலே, அந்த முளைங்கிற அந்த தொகுப்புலயே உச்சமானது 2 முளைகளை ஒரு பெண்ணினுடைய 2 கண்ணீர் துளியாக அவரு எப்படி அவரால் உருவகிக்க முடிந்தது அப்படின்னு நினைப்பேன் அப்ப ரேவதிய.
அப்ப அந்த அந்த குட்டி ரேவதி பின்னாடி வர அவங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இதை பார்த்தெல்லாம் நான் எழுதலைன்னு. எனக்கு அதை படிக்கும் போது ஒரு திறனாய்வாளராக ரெண்டையும் நெருக்கமாக்கி கொண்டேன். ஒரு ஆண் வந்து ஒரு பெரிய கண்ணீர் துளி, அந்த ஒரு ஆத்தமே வந்து ஒரு பெரிய கண்ணீர் துளியாக ஒரு படிமம், அது இயங்குகின்ற படிமமாக அப்படியே கொண்டுட்டு வர முடியுதுல்ல. இதை விட ஒரு கவித்துவ உச்சம் வேற எது இருக்க முடியும்? நினைவுகளை பொதிந்து வைத்த வெள்ளித்தாள். நம்ம ரொம்ப முக்கியமானதைத்தான் வெள்ளித்தாள்ல பொதிஞ்சு வைப்போம். ரொம்ப அது போல ஆண்கள் எல்லாம் புகையை பிடிக்கிறத சுருட்டி வைக்கிறீங்க வெள்ளித்தாள்ல. அது வந்து ரொம்ப பிடித்தமானதான் வெள்ளித்தாள்ல சுற்றி வச்சிருக்கிறோம். இந்த ஆறுங்கிறது எனக்கு ரொம்ப பிரியமானது, வெள்ளித்தாள்ல சுற்றி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது. நினைவுகளை பொதிந்து வைத்த அதான் என்னுடைய நினைவு அந்த ஆறை பார்க்கும்போது எனக்கு என்னென்னவெல்லாம் இருக்குதோ அந்த நினைவுகளை பொதிந்து வைத்த வெள்ளித்தாள் இந்த ஆறு. துயரங்களின் கால்வாய். எனக்கு என்ன துயரம் வந்தாலும் அதோட இதுல போயிரும். இந்த ஆத்துக்கிட்ட போயிலாம் அடிச்சுட்டு போயிரும். அந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அந்த அத்திமர படுகையில வந்து படுத்துக்குவாரு. எந்த வீட்டுல இளவு வந்தாலும் அவர் அழுதுட்டு, இதுல ஒரு கேரக்டர் இதுல இருக்கும், அப்படி ஒரு கதாபாத்திரம். அவர் அழுது முடிச்சுட்டு அந்த சுடுகாடு இறை எடுத்த பின், சுடுகாடுங்கிறது ஒரு பெரிய மலைப்பாம்பாட்ட உருவகப்படுத்திருப்பாரு. அது வந்து இறை எடுக்கிறதுனா, அப்ப இறந்து போனவர்களுடைய அந்த இறையை வந்து எரிக்கிறத வந்து எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. மயானம் வந்து இறை எடுத்த பின்னாடிதான் அவரு எப்படி தேய்ச்சு குளிப்பாராமா, கல்ல போட்டு தேய்ப்பாரு. அப்ப அதுல சாஞ்சு அத்தனை துயரத்தையும் அவர் தேய்ச்சு குளிக்கிறாரு. அப்படி வந்து அவரு தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை இதுல போட்டிருப்பாரு. இது திரும்ப திரும்ப ஒரு தடவை படிப்பது இல்லை, ஒரு நாவலா ஒரு தடவை படிச்சு சரி எடுத்து வச்சிருவாங்க. ஆனா சரவணன் மாணிக்கவாசகம் சார் சொல்லுவாரு, யமுனாவை நான் ஒவ்வொரு தடவையும் படிக்கிறேன், கன்னடத்தில் மொழிபெயர்க்கிறேன் என்று முயன்று கொண்டிருக்கிற நல்ல தம்பி ஐயா சொல்லுவாரு, ஒவ்வொரு வருடமும் நாங்க வந்து மோகமுல்லை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல எனக்கு ரொம்ப உண்மையிலேயே மனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனாலும் ஏதாவது ஒன்று தோணுச்சுனாலும் இந்த கிராமத்து நதியை எடுத்து வைத்துக் கொள்வேன். அந்த ஆற்றங்கரைக்கு போன மாதிரியே ஒரு உணர்வு. இந்த படத்தை பாருங்க, இந்த இதுல என்னுடைய பின்புறமா இருக்குது அந்த நதி வந்து கிராமத்து நதி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு மேகாலயாவுல ஒரு நதி அப்படியே அடியில் இருக்கிறதெல்லாம் வெள்ளி பளிங்காட்ட தெரியுது, அப்படியெல்லாம் இருக்காது. கிராமத்து நதி இது போல களங்களா மண்ணு சேரு அத்தனை பேரு துவைச்சது குளிச்சது ஆடு மாடு கழுவுனது, அதுதான் உண்மையான கிராமத்து நதி. அப்படித்தான் இருக்கும் இந்த அட்டையில இருக்கிறது போல. அதுதான் நமக்கு நெருக்கமான நதி. அப்படித்தானே இருக்க முடியும். நம்மளுக்கு வந்து நம்ம கிராமத்தை வந்து நம்ம அவ்வளவு விரும்ப மாட்டோம். நகரத்துல எல்லா வசதியும் இருக்குது. ஆனா நீங்க வேற ஒரு நகைச்சுவை சொல்லுவாரு என்னுடைய தோழர் ஒருத்தர், மீனாட்சி சுந்தரம்ட்டு, மீன் சும்பம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பொண்ணு வந்து வெள்ளை கலர்ல கவுன் போட்டுட்டு வந்தா, நகர மாட்டேன் கவுன் போட்டுட்டு வந்தா அதை ஏஞ்சல் தேவதை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பாரம்பரிய உட சேலை, அந்த சேலையில வெள்ளை கலர்ல வந்து ஐயோ பேயின்னு பயந்துக்குவோம். அதுதான் வந்து நடைமுறையா இருக்குது. நம்ம கிராமங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறோம். கிராமங்களை வந்து திரும்ப திரும்ப நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம்னா பாரம்பரியத்தை கிராமத்தை வந்து நம்ம எப்ப வந்து மறக்காமல் இருக்கிறோமோ, நாம் வந்த வழியை மறக்காமல் இருக்கும் நேரம் தான் வந்து நம்முடைய வாழ்வெல்லாம் உயிர். விதைகளை வந்து நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம எல்லாம் விட்டுட்டோம். விதை இல்லாத அந்த வாழ்க்கையை மேற்கொள்ளுட்டோம். ஆனா அந்த விதையை யாரோ வாங்கி வச்சு பத்திரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அது நம்மளுக்கே தெரியாது. நம்ம எதைய வந்து அதைய விதைக்கலாம்னு சொல்லி தேடும் போது அவன் விதை கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம விளைவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல நம்மளுக்கு விதைகள் இல்லை அப்படின்னு அவன் நிறுத்தலாம்னா நம்ம ஏறு நின்று போயிடும், செய்யக்கூடிய விவசாயம் நின்று போயிடும். எனவே நம்முடைய கிராமங்களில் இன்னும் விதை இருக்கிறது. எனவே நம்முடைய கிராமங்களை வந்து இது இத்தனை நினைவுகளையும் இந்த ஒற்றை தொகுப்பு ஒவ்வொரு காலத்துக்கும் கிளத்தி கொண்டே இருக்கிறது. 98ல பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த விதையெல்லாம் இவ்வளவு கார்பரேட்டுகள்லாம் எடுத்துட்டு போய் பதுக்கி எல்லாம் வைக்கல, உரங்கள் எல்லாம் இவ்வளவு தரல. ஆனா அப்பவே இது மாதிரி எழுதி இருக்கிறாரு. நம்முடைய கிராமங்களை வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பாதுகாத்து நம்ம போற்றி கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. கிராமத்து நதி என்கிறது வெறும் கவிதை நூல் அல்ல, அதை மட்டும் சொல்லல, ஒரு இனக்குழுவை மட்டும் சொல்லல இந்த நூல்ல. அது மட்டும் இல்ல, இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் இந்த தொகுப்பிலே கவிஞர் சிற்பி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நூலை போற்றுவது என்பது நமது வாழ்வை நாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பதாக சொல்லி இவ்வளவு மிகச்சிறந்த வாய்ப்பை அளித்தமைக்காக சேலத்தில் உள்ள சோனா கலை கல்லூரிக்கு மறுபடியும் நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்தேன். நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். நான் முனைவர் ஜெயஸ்ரீ, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
நன்றி அம்மா. ஒரு நன்றி. கிராமத்து நதி பற்றிய நதியோட்டம் போன்ற சிறப்புரை. அடுத்ததாக தலைமை உரை வழங்க தமிழ்துறை தலைவர் முனைவர் க. விஜயராகவன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். தாயே தமிழே வணக்கம் வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நீ உலகில் இருக்கும் வரைக்கும் உனக்கும் எனக்கும் நெருக்கம் நெருக்கம் என தமிழ் தாயை பணிகின்றேன். எப்பயும் முகம் காட்டி பேசுவேன். இணைய தொடர்பு கொஞ்சம் சிக்கல்ல இருக்கிறதுனால முகம் மறைச்சு பேசுறேன். 7 நாள் அமர்வு, இன்னைக்கு 3வது நாள்ல இருக்கும். திறனாய்வு சார்ந்த ஒரு தொடர் நிகழ்வுல நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்றைய காலகட்ட சூழலுக்கு அவசியமானதும் தேவையானதுமான ஒரு அமர்வா இந்த 7 நாட்களை நாங்க பார்க்கிறோம். ஏன்னா காலந்தோறும் இலக்கியங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. இலக்கியங்களை படைக்கக்கூடிய படைப்பாளிகள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களிலும் இலக்கியங்கள் நிச்சயம் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போய்கிட்டு தான் இருக்க போகுது. அதை சார்ந்த படைப்பாளிகள் உருவாக்கிட்டு தான் இருக்க போறாங்க. இதுல வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு வரையறையை நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மஞ்சுளா தேவி அவர்கள் நமக்கு ஒரு கிராமத்து நதி நூலை பத்தின, கவிதை நூலை பத்தின ஒரு அழகான திறனாய்வியல் பாதையை நம்ம முன்னாடி வச்சாங்க. சிறப்பு விருந்தினருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நிகழ்வுல இன்னொரு கவிஞரும் பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராம் தங்கம் அவர்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் சொல்லணும். ஏன்னா நாங்க இந்த திறனாய்வு சார்ந்த பார்வையில ஆளுமைகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு முன்னெடுக்கும் போது ராம் தங்கம் அவர்களும் எங்களுடைய நினைவுக்குள்ள வந்தாரு. ஆனா தவிர்க்க முடியாத சூழல்ல அவரால் இந்த நிகழ்வுல இணைய முடியல அப்படிங்கிறதுலாம் யதார்த்தம். நிச்சயம் இன்றைய தலைமுறை படைப்பாளர்கள்ல கவிதை சார்ந்தும் திறனாய்வு சார்ந்தும் ஒரு நூலை எப்படி ஒரு வாசகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்குள்ள ராம் தங்கம் அவர்களும் ஒருவர். விரைவில் அவரோடு தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப நன்றி ராம் தங்கம் சார். உங்களோட நாங்க இணைந்து பயணிக்கிறதுலையும் நீங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுலையும் பெருமகிழ்ச்சி. நான் இப்படி என்னுடைய உரையை தொடங்குறேன். ஒரு சில வினாடிகள் மட்டும் நான் பேசுறேன். எது கவிதை அப்படிங்கிற சொல்லுக்குள்ளதான் நான் தொடங்குவேன். ஏன்னா நிறைய எழுதுறோம், நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதுறதெல்லாம் கவிதை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி எழுதக்கூடிய கவிதை உண்மையிலேயே கவிதை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள போகும் அப்படின்னா அதை வாசகன் சரியா ஒரு புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டு போகும் போதும் அதை புரிந்து ஒரு திறனாய்வு பார்வையில அது அடுத்த கட்ட நகர்வுக்கு தலைமுறைக்கு கொடுக்கும் போதுதான் உண்மையிலேயே அது மிகச்சிறந்த படைப்பா பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய படைப்புகள் உண்டு, நிறைய இலக்கிய வடிவங்கள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கட்டுரையோ அல்லது உரைநடை சார்ந்த இலக்கியங்களோ அல்லது ஒரு புதினம் சார்ந்த இலக்கியங்களோ நமக்கு படிச்ச உடனே புரிஞ்சிடும். ஏன்னா அதை எழுதி கொடுத்திருக்கக்கூடிய எழுத்தாளன் எந்த கோணத்துல எதை பத்தி சொல்ல வந்திருக்காரு, எதை அடுத்த நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாரு நமக்குள்ள ஒரு புரிதல் வந்துடும். ஆனா கவிதைக்குள்ள மட்டும் ஒரு பெரிய சிக்கல் உண்டு. நீங்க ஆரம்ப காலகட்ட மரபு கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய மரபு கவிதை கிட்டத்தட்ட ஒரு 18 நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கும் ஒரு சிலரால கையாளப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிற சூழல்ல அந்த மரபு கவிதையினுடைய 18 நூற்றாண்டு வரலாற்றை உடைச்சிட்டு ஒரு புது கவிதை வெளியே வருது, பாரதி வெளியே கொண்டு வராரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை தமிழர்களுடைய மனதில் ஏற்படுத்தி இருக்கும், எழுத்தாளருடைய மரபுல ஏற்படுத்தி இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய வியப்பு. அந்த கவிதைக்குள்ள அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு கவிஞரை தவிர வேற யாராலையுமே சரியா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அந்த கவிஞர் சொல்லக்கூடிய விஷயத்தை திறனாய்வு செய்யறதுங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். எத்தனை பேரு அதை எடுத்து சரியான சான்றுகளோட முன் வைப்பாங்க அப்படிங்கிறதுல பெரிய ஒரு குழப்பமும் ஒரு போராட்டமும் அந்த இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த கவிதைக்கு உணர்ச்சி ரொம்ப முக்கியம். 2வது கற்பனை நிச்சயம் முக்கியம். கற்பனையும் உணர்ச்சியும் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு வாசிப்பாளனா நம்ம எடுத்து நுகர முடியுமா அப்படின்னு கேட்டா தொடர் வாசிப்பு நமக்கு அதுல இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள துன்பம் இருக்கும், படிமம் இருக்கும், நவீனத்துவம் இருக்கும், பின்னவீனத்துவம் இருக்கும், நடத்தியம் இருக்கும், எதிர்கால
உத்திகளை எப்படியெல்லாம் தன்னுடைய கவிதையில, ஏன்னா உதாரணத்துக்கு நேற்று ஹைக்கூ சொன்னாரு நம்மளுடைய கன்னிக்கோயில் ராஜா ஐயா சொன்னாரு, நிறைய ஹைக்கூ கவிதைகளை முன் வச்சாரு. நான் சொல்றேன், மிகச்சிறந்த ஹைக்கூ கவிஞர் அப்படிங்கிறவங்க பிற்காலத்துல வந்தவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜப்பானிய கவிதைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டதா அந்த கவிதை வடிவம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு குறுகிய வார்த்தை சொல்லாடலுக்குள்ள, ஒரு குறுகிய வடிவத்துக்குள்ள ஒரு கருத்தை முன்வைக்க முடியும் அப்படின்னா என்ன கேட்டா வள்ளுவன் அன்னைக்கே ஹைக்கூ எழுதிட்டாரு. அதுதான் யதார்த்தம். அவர் கொடுத்த வடிவம் வேணா இலக்கியம் சார்ந்து, அதாவது மரபு சார்ந்தும் இலக்கணம் சார்ந்தும் இருந்திருக்கலாமே தவிர, ஒரு 7 சொல்லாடல்களுக்குள்ள ஒரு கவிதைய, ஒரு குறுங்கவிதைய, ஒரு கருத்தை வெளிப்படையா தெளிவா முன்வைக்க முடிஞ்சது அப்படின்னா அன்னைக்கே ஒரு ஹைக்கூ கவிதை உருவாக்கிடுச்சு. 1330 ஹைக்கூ கவிதையை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு பார்வையாளனும் திறனாய்வு செய்யும் போது ஒவ்வொரு விதத்துல அதை பாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வரையறை செஞ்சுக்கிட்டே போகலாம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு அழகான சிற்பத்தை ஒரு சிற்பி செதுக்கிறா அப்படின்னா நம்ம பார்த்து பார்த்து தெளிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இங்க ஒரு சிற்பிய ஒரு நூலை செதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பார்வை. கிட்டத்தட்ட 2002 அல்லது 3 அவருக்கு சாகித்ய அகாடமி விருத இந்த நூல் வாங்கி கொடுத்தது. சரியாக 20 நூற்றாண்டுகள் கடந்து 2022 அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சிறந்த கவிஞனை ஒரு நூல் முன்கூட்டி அடையாளப்படுத்தி இருக்கு, பின்னாடி அதை ஒரு தேசமே அடையாளம் படுத்துது அப்படின்னு சொல்லும் போது அந்த எழுத்துக்கும் அவர் எழுத்தின் மூலயமா சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்குமான ஆழத்தை நம்ம நிச்சயம் உள்வாங்கி பார்க்கணும். எழுத்துங்கிறது அவ்வளவு சாதாரணமா உருவாகிறாது. அவர் சொன்ன மாதிரி தானும் உணவாகி மீனும் உணவாகும் இந்த நதிக்கு உண்மையிலேயே அந்த ஒரு கிராமத்து நதியை நீங்க வாசிச்சு பாருங்க, நீங்களும் அந்த நூலுக்கு உணவாகி போறீங்க. அதுதான் யதார்த்தம். நூலை முழுமையா வாசிங்க. அதுக்குள்ள அவருக்குள்ள ஓடி இருக்கக்கூடிய அந்த கிராமத்து நதி மாதிரி உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளேயும் ஏராளமான நதிகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அவர் சார்ந்த நதியை அழகா இலக்கியத்தின் வழியாகவும் கவிதை வழியாகவும் நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நதியையும் நீங்க வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாதான் இந்த திறனாய்வு வகுப்புகள் அல்லது திறனாய்வு பயிற்சி அமர்வுகளை நாங்க திட்டமிட்டிருக்கோம் நம்புறோம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திறனாய்வு பார்வையும் உங்களுக்கு அந்த கிராமத்து நதி இலக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடிய கவிதைக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை ஒரு விதையா உங்களுக்குள்ள விதைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் எங்களோடு தொடர்ந்து பயணிங்க. உங்களை மீண்டும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நன்றி. தலைமை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றி உரை வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு வே. சிவா ஐயா அவர்களை அழைக்கிறேன். நிகழ்வின் 4ஆம் நாளான நாளை சிங்கப்பூர் வாசி எழுத்தாளர் மற்றும் தொழில் முனைவோரான பிரேமா மகாலிங்கம் அவர்கள் சிங்கப்பூர் இலக்கியத்தில் ஒளிரும் பெண் படைப்பாளர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ளார். அடுத்ததாக வினா நேரம். பேராளர்களுக்கு ஏதேனும் வினா இருப்பின் சிறப்புரையாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஐயா கேக்குது, பேசுங்க நீங்க. வணக்கம் 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 வணக்கம். சிறப்பான உரையுமா. நிறைய சிற்பி ஐயாவினுடைய ஒரு பன்முகத்தையும் வாழ்வினுடைய அடிப்படையாக வைத்து அப்புறம் நூலை பத்தியும் திறனாய்வு செய்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. வானம்பாடி பற்றி குறிப்பிடும் பொழுது வேறு சில பேர்களையும் நீங்க குறிப்பிட்டீங்க. அதுல அப்துல் ரஹ்மான், கவிஞர் அபி, இவங்களுக்கும் சிற்பி ஐயாவுக்கும் இடையிலான அந்த கவிதை சார்ந்த உறவுகள் பற்றி ஏதேனும் செய்திகள் இருந்தால் கூறலாம். நன்றி அம்மா. நன்றி நன்றி. அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் கவிஞர் சிற்பியுடைய மிக நெருக்கமானவர். அவருடைய ஐயாவினுடைய அறக்கட்டளை தொடங்கிய போது 2 பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்க. அப்ப அவருடைய எல்லா கவிதை நூலும் ஐயாவுக்கு தருவாங்க. ஐயாவுடைய கவிதை நூல் வரும். இதை விட அவருடைய 60வது மணி விழாவிற்கே அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் வந்தார்கள். அதுபடி மிகச் சிறப்பான ஒரு உறவு கடைசி வரைக்கும். அவருடைய மறைவின் போது ஐயா அவர்கள் மனம் நெகிழ்ந்து ஒரு உரையை சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு 2 பேரும் மிக நெருக்கமான நண்பர்கள். வானம்பாடி
இயங்கினதே வந்து அந்த நட்புங்கிற அந்த ஒரு அடிப்படையில வைத்துதான் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நண்பர்களாக இருப்பார்கள், அல்லது நண்பர்களுடைய நண்பர்களா இருப்பார்கள். அது போல மீராவாகட்டும் எல்லாரோடமே கவிஞர் சிப்பி ஐயா வந்து மிக நெருக்கத்தை பேடினார்னு தான் சொல்லணும். அது இந்த தலைமுறைக்கெல்லாம் அப்படி வகிக்குமான்னு தெரியல. மீரா அவர்கள் அந்த மௌன மயக்கத்தை முதல்ல பதிப்பித்தவரே மீரா அவர்கள் தான். நீங்க அதுல எழுதிப்பார் முன்னுரையில, சிப்பி ஜெயித்து கொண்டே இருக்கிறார், எங்களுக்கு இன்னும் அடுத்த ரவுண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மீரா. மீராவை நினைச்சாலே அவரு ஐயா அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நிகழ்ச்சியாகிவிடும். கவிஞர் மீராவினுடைய குழந்தைகள் வந்து இப்போ கதிரவன் தான் வந்து பாரதி பத்தின ஐயாவுடைய கவிதை தொகுப்பை போட்டாரு. அப்ப பவள விழாவிற்கு வந்து அவருடைய கவிஞர் மீராவுடைய மகள் சல்மாவை வந்து கவிதை கேட்கும்போது அவங்க வந்து கவிஞர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, மாமான்னு தான் சொல்லுவாங்க. சிப்பி மாமா அப்படின்னு தான் மீராவுடைய குழந்தைகள் சொல்லுவாங்க. மீரா அவர்கள் இவ்வளவு விரைவில் வந்து இழந்திருக்க கூடாதுமா நம்மன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மீரா மட்டும் இப்ப பதிப்பகத்துறையில இருந்தா நான் ஒரு 20 புத்தகத்தை போட்டிருக்கிறேன், அப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உனக்கு இன்னும் எத்தனை கவிதை தொகுப்பு அவர் அழகா போட்டு கொடுத்திருப்பாரு தெரியுமா என்று இப்ப கூட சொல்லுவார். போனவர் அவ்வளவு நெருங்கிய நட்பை பேணக்கூடியவர்கள். அப்துல் ரஹ்மான் ஆகட்டும், மீராவாகட்டும், பிரபஞ்சன் ஆகட்டும், எல்லோருமே வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பே இருக்காது, அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. அதுதான் வானம்பாடியில ஆய்வு செய்யும் போதும் சரி, அதுக்கு பின்னாடி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நன்றிப்பா, இந்த கேள்வி மிகச்சிறந்த, எனக்கு மனசுக்குள்ள பிடித்தமான ஒரு கேள்வி கேட்டீங்க. நன்றி. பேராளர்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருப்பின் சிறப்புரையாளரிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா, வினாக்கள் உள்ளதா? உள்ளதுமா. வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம். அம்மா கேக்குதம்மா? திறனாய்வு கேக்குதுப்பா, நல்லா கேக்குதுப்பா. ஓகே, சரிங்கம்மா. இந்த கிராமத்து நதிங்கிற கவிதை தொகுப்பு வந்து திறனாய்வு நோக்கில் வந்து எந்த திறனாய்வு அடிப்படையிலமா இது வந்து பார்க்கிறீங்க நீ? நான் வந்து நயமுறைப்படி பார்க்கலப்பா. நயமுறைத்தல்ங்கிறது அது கிடையாது. வாய்மொழியோட வந்து ஓரல் சொல்றோம் இல்லையா, அது வந்து எப்படி பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற அந்த முறையில தான் நம்ம பாக்குறோம். சரிங்க. இப்ப வந்து தற்போது திறனாய்வு சம்பந்தப்பட்ட ஆய்வேடுகள் அது மாதிரி எதுவும் அதிகமா வந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் அதுல அறிஞ்சிருக்கீங்க? ஆமாப்பா. சிப்பி ஐயாவுடைய கவிதைகளை பத்தி இப்ப கூட வந்து கவிஞர் சிவமணின்னு சொல்லிட்டு, டாக்டர் சிவமணின்னு சொல்லி கேரள பல்கலைக்கழகத்துல இருக்கிறாரு, சித்தூருக்கு வந்துட்டாரு. அவர் வந்து தொடர்ந்து ஐயாவனுடைய படைப்புகளை பத்தி ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார். சிப்பி ஆய்வாளர்னே சொல்லலாம், அப்படி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏராளமான ஆய்வேடுகள், நீங்க பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் சரி, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய என்ஜிஎம் கல்லூரின்னு சொல்றாங்க இல்லையா, அங்க வந்தீங்கன்னா ஐயா வந்து அங்க துறை தலைவரா இருந்ததுனால ஐயாவை பற்றிய ஆய்வேடுகளும் நிறைய இருக்குது. அதனுடைய துறை தலைவர் வந்து தனலட்சுமி அம்மா அவர்கள் இருக்கிறாங்க அங்க, மகேஸ்வரி அம்மா, 2 பேர் வந்து நீங்க எப்ப வேணாலும் வந்து ஆய்வேடுகளை பார்க்க உங்களை அனுமதிப்பாங்க. ஐயாவனுடைய நூல்கள் இருக்குது அங்க, எல்லா நூல்களும் இருக்குது, ஆய்வேடுகளும் அவங்க தேடிக்கொண்டு வருகிறார்கள். நீங்க பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு வந்தீங்கன்னா இருப்பாங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஐயா வந்து அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா பேர்ல ஒரு மொழிபெயர்ப்பு மையம் வைத்திருக்கிறாங்க இப்ப பொள்ளாச்சியில. அதுல வந்து ஐயா அவர்கள் இயக்குனராக இருக்கிறார். அங்கேயும் ஒரு நூலகம் இருக்குது, ஐயாவுடைய நூல்கள் நிறைய இருக்குது. அதுல வந்து ஐயா வந்து இப்ப 90வது வயதில் செய்த ஒரு புத்தகம் வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அயல் மகரந்தம் இந்த நூலை வந்து ஐயா இந்த வருஷம் தான் வெளியிட்டு இருக்கிறாரு. இது எப்படிப்பட்ட நூல்னா, 2000 பக்கம் உள்ள முத்துலிங்கம் ஐயாவுடைய 2000 பக்கத்துக்கு அவர் எழுதிய கட்டுரைகளை திரும்ப திரும்ப படிச்சு அதிலிருந்து இவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இவர் 90வது வயதில் இவ்வளவு ஆய்வு பார்வையோடு சிப்பி ஐயா அவர்கள் செய்ய முடியும்னா, நீங்க எல்லாம் இளம் ஆய்வாளர்கள் எவ்வளவு செய்யலாம். இவரை வந்து ஒரு வழிகாட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத என்னுடைய ஆசை. இன்றைக்கு நான் பேசுவதற்கு காரணமே ஐயாவுடைய கடும் உழைப்பு, அதுதான். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வேறு வினாக்கள் ஏதேனும் இருந்தாலும் கேளுங்கள். வணக்கம். வணக்கம்.
முகமது ஃபாரூக்குமா அறிஞர் நாசர் கலைக்கிறது ஆற்றல் பேசுறேங்கம்மா. மகிழ்ச்சிங்க. கவிஞர் கபூரை பத்தி சொன்னீங்கம்மா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஐயாவை பத்தி ஏதாவது தகவல் சொல்லாங்களா? யாருப்பா? கவிஞர் கபூர் கபூர் கபூர், அப்துல் கபூர். ஆமாங்க, ஜமால் முகமது கல்லூரியில இருந்தது. அவரு சொல்லுவாரு, அங்க ஒரு அறக்கட்டளை இருக்குது. சிப்பி ஐயா அங்க படித்த கல்லூரிங்கிறதுனால அங்க ஒரு அறக்கட்டளை இருக்குது. ஐயாவை வழி நடத்தியவரே வந்து கபூர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு. இப்ப அந்த ஜமால் கல்லூரிக்கு நான் ஒரு தடவை அந்த அறக்கட்டளை பேசுவதற்காக சென்றிருந்த போது அவர்கள் அந்த துறை தலைவர் வந்து சொல்றாரு, ஜமால் தந்த தவ புதல்வன் கவிஞர் சிற்பிங்கிறார். அங்க உள்ள ஒரு கவிஞரை வந்து தன்னுடைய மாணவனை வந்து கொண்டாடக்கூடிய அந்த பாங்கு வந்து எனக்கு ஒரு உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி கபூர் அங்க அவரு கூட தான் பழக்கம். அவருதான் வந்து தூண்டுதலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப நன்றி. திறனாய் பார்வையில எதுவும் சொல்லியிருக்காங்களாமா? சரியா கேட்கலையே, சொல்லுங்கப்பா, இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா. இன்னொரு தடவை சொல்றேன். இந்த கிராமத்து நதிகள்ல, அதாவது இந்த திறனாய்வு நோக்கில் வந்து பஞ்சாங்க ஐயான்னு சொல்லி சொன்னீங்களாமா? ஆமாப்பா, ஆமாப்பா. பஞ்சாங்கம் ஐயா வந்து அவரு திறனாய்வு செய்யறதெல்லாம் இருக்கட்டும், அவர் சொல்றாரு, இவருடைய கவிஞர் சிற்பியனுடைய எல்லா வரிகளையும் எல்லா கவிதைகளையும் படித்தவன், அதை பற்றி எழுதியவன் என்ற முறையில் சொல்லுகிறேன்னு சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கவிஞர் வந்து அவருடைய கவிதையை எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன், அந்த இதுல சொல்றேன்னு ஒரு திறனாய்வர்கள் சொல்றாருன்னா அதுதான் மிக சிறப்பானது. அவர் வந்து இந்த நறுவழி நூலுக்கு முன்னுரையில் எழுதி இருக்குல்ல, அதை சொல்றாரு. அப்படி ஒரு பதிவு பண்றாருன்னா நான் அடிச்சு சொல்கிறேன், எந்த கவிஞருக்குமே வந்து இப்படி சொல்ல முடியாது. அப்படி கார்த்திகேச சிவத்தம்பி சொல்லுவாரு, இது காவியத்துக்கும் இதுக்கும் உள்ள காவியத்தை பற்றி மிகச்சிறப்பா சொல்லுவாரு. ஒவ்வொரு வரியிலுமே வந்து அந்த கவித்துவத்தை கோரி நிற்கணும். அப்படி இருந்தா தான் அது காவியமாக முடியும். வெள்ளி கம்பனை தடுமாறுகின்ற இடம் அப்படின்னு அந்த இடத்த சொல்லுவாரு. அப்ப வந்து இதுல வரியில வந்து ஒவ்வொரு வரியிலுமே நீண்ட கதை வடிவம், கதையும் கவிதையும் சேர்த்தும் போது இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படி சொல்லுவாரு. இப்ப வந்து வெறும் புனை கதைகளுக்கு, துப்பறிகிற கதைகளுக்கு எல்லாம் காவியம் அப்படிங்கிற பேரை தைரியமா வச்சுக்கிறோம், அந்த துணிச்சல் வந்துருது. ஆனா மகா காவியமோ மகா கவியோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு வந்து அவரு கார்த்திகேச சிவத்தம்பி ஐயா சொல்றாரு, ஒவ்வொரு வரியிலுமே அந்த கவித்துவம் வரணும் அப்படிங்கிறாரு. வெள்ளி கம்பனை தடுமாறிய இடம்ங்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து சாதாரண ஒரு 100 பக்கம் இருக்கிற புத்தகம் எழுதிட்டு அந்த காவியம் இந்த காவியம்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து விளையாடும் போது சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்குது. அதுதான் திறனாய்வுங்கிறது. நன்றிங்கம்மா, நல்லா தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி நன்றி நன்றி. பேராளர்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? அடுத்ததாக நன்றி உரை வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு வே. சிவா ஐயா அவர்களை அழைக்கிறேன். கைத்தல நிறைகணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேன. கைத்தல நிறைகணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேன. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மதயானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை, மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனே. சதுர்த்தினாள் திருப்புகழ் அருணகிரிநாதரோடு அனைவருக்கும் வணக்கம் சொல்லுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை சார்பில் சோனா வாசிப்பை நேசிப்போம் வாசகர் வளர்களை மன்றம் நிகழ்த்தும்
இணையவழி பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி. தலைப்பு: இலக்கிய தளத்தில் திறனாய்வுகளின் நோக்கும் போக்கும். மிக நல்ல தலைப்பு. நல்லது, நன்றி. நீங்கள் எவ்வளவு கொடுக்கின்றீரோ அதற்கு 2 மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எவ்வளவு கொடுக்கின்றீரோ அதற்கு 2 மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். தர்மம் காக்கப்படும். 1000 முறை கேட்டாலும் அதற்கு பதில் 1000 முறை சொல்வதாக இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்லுவேன். இல்லை என்று வருவாருக்கு இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவர் மக்கள் பண்பாளர், மனிதநேயர், 1000 பிறை கண்ட மாமனிதர், ஜீவகாருண்யர். வீட்டில் நம் பெற்றோருக்கு பெற்றோர் எப்படி நம்மை அறவழிப்படுத்துவார்களோ, நல்வழிப்படுத்துவார்களோ, அப்படியெல்லாம் எங்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெரும் பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சோனா கல்வி குழுமத்தின் தலைவர், தாளாளர் ஸ்ரீ 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 சோ வள்ளியப்பா ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி, நன்றி. மேலும் துணைத் தலைவர்கள் மற்றும் தாராளர்கள் திரு சொக்கு வள்ளியப்பா, திரு தியாக வள்ளியப்பா ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழ் துறையின் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. எப்படிப்பட்ட பதட்டமாக இருப்பினும் ஒன்றுமில்லை ஐயா, பார்த்து கொள்ளலாம் என்ற பக்குவத்திற்கு உரியவர் இந்நிகழ்வின் வரவேற்புரை வழங்கிய எம் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. மாணவனின் வளர்ச்சிக்காக மற்றும் ஆசிரியரின் வளர்ச்சிக்காக ஒரு மன்றம் அல்ல, இன்னும் எத்தனை மன்றங்கள் வேண்டுமென்றாலும் நான் நடத்தி கொண்டே இருப்பேன். இன்னும் எத்தனை திறன் மேம்பாட்டு களங்களை வேண்டுமென்றாலும் நான் உருவாக்குவேன் என்று சொல்லும் வண்ணம் ஓய்வில்லாமல் எங்களை எல்லாம் இனிதே வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது துறைத் தலைவர், தலைமை உரை சிறப்பாக ஆற்றிருக்கக்கூடிய முனைவர் க விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மன்றத்தின் சார்பாக நன்றியை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, நன்றி. கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லுவர். ஆனால் உங்கள் கடமையை செய்யுங்கள், உங்களுக்கான பலனை நான் அள்ளி வருகிறேன் என்று சொல்லும் வகையில் எங்களுக்கெல்லாம் இன்முகத்தோடு கட்டளையிட்டு எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எமது கல்லூரி முதல்வர் முனைவர் கூமை காதர் நவாஸ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. இந்த நிகழ்வில் மிகச் சிறப்பான முறையில் சிற்பியின் ஒரு கிராமத்து நதி திறனாய்வு பார்வை என்ற தலைப்பில் மிகச் சிறப்பான சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஜி மஞ்சுளா தேவி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. வானம்பாடி கவிஞர்களில் ஒரு கிராமத்து நதி 4 தலைமுறையாக நம்மை ஈர்த்த விதம், எவ்வளவு கலைத்துவம் இருக்க வேண்டும், எவ்வளவு மாட்சியும் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு மனிதன்தான் முக்கியம், மனிதம் ஒன்றுதான் இந்த மண்ணை காக்கும் என்ற அடிப்படையில் தன் சொந்த மண்ணை விட்டு வேறெங்கோ வாழுகின்ற அத்தனை மனங்களையும் கிளத்தெடுத்தது என்ற வகையில் நிரந்தர தன்மையுடையது ஒரு கிராமத்து நதி. மேலும் கொங்கு வட்டார வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் காட்சி பின்புலம் போன்றவற்றை உள்ளபடியே சொல்லிச் சென்ற அம்மாவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இணையவழி சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட தமிழ்துறை இருபார் பேராசிரியர் பெருமக்கள், கல்லூரி சார்ந்த துறை தலைவர்கள், எம் கல்லூரி சார்ந்த இருபார் பேராசிரியர் பெருமக்கள், பிற நாடுகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பேராளர்கள், மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் வாசிப்பே நேசிப்போம் மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சி திவ்யபாரதி அவர்களுக்கும் சிறப்பானதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடே என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனித்துவம். 7 நாட்களும் தனிச்சிறப்புடைய பெருந்தகையாளர்களின் சிறப்புரையை சுவைத்துக் கொண்டே இலக்கிய தடத்தில் நடைபோடுவோம். அவ்வகையில் நாளை சிங்கப்பூரின் இலக்கிய தடத்தில் உலா வரப்போகிறோம். தொடர்ந்து நிகழ்வில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
நிகழ்விலிருந்து பேராளர்கள் விலகிக் கொள்ளலாம். நன்றி.